वेदांत लक्ष्मण प्रणामं लक्ष्मणमुनि प्रतिगृह्णात मामकं प्रसादयति यत्सूक्ति स्वाधीनमतिगांशति தத்துவ புருஷார்த்தங்களுக்கு பிரதானமான வழிகாட்டி வேதங்கள் தான். அந்த வேதங்களுடையதான சிரஸாகிற வேதங்களுடைய முடிவான நிர்ணய பாகமாகிற வேதாந்தங்கள் உபனிஷத்துகள். அந்த உபனிஷத்துகள் தங்களுடைய அர்த்தத்தை ரொம்ப மறைத்து கொண்டிருக்கிறதுனால விசதமாக வெளியில் பிரகாசப்படுத்தாத காரணத்தால அந்த உபனிஷத்து வாக்கியங்களுடைய அர்த்தத்தை தவறு இல்லாமல் தெளிவாக பொருள் கொள்வதற்காக பகவானே துவாபர யுகத்தினுடைய முடிவில் கலியுகத்தினுடைய ஆரம்பத்தில் வியாசராக பகவான் பாதராயணராக அவதரித்து அந்த வேதாந்த வாக்கியங்களுடைய உபனிஷத்து வாக்கியங்களுடைய அர்த்தங்களை எல்லாம் தெளிவாக நிர்ணயித்துக் கொள்ளும்படியாக இந்த சாதிரக சூத்திரங்கள் சொல்லக்கூடியதான இந்த சூத்திரத்தை வேதாந்த சூத்திரங்களை பகவான் பாதராயண ரூபேன ஒரு ஆதேச அவதாரத்தை பண்ணி பெருமாளே அதை அனுபவித்தார். அந்த வேதாந்த சூத்திரங்களுக்கு தன்னுடையதான மத ரீதியாக சங்கரர் பாஷ்யம் பண்ணி அத்வைத மதத்தை ஸ்தாபனம் பண்ணியிருந்தார். நம்முடைய பாஷ்யக்காரர் அந்த வேதாந்த சூத்திரங்களுக்கெல்லாம் விசிஷ்டாத்வைதத்தில் தான் தாற்பயம் உள்ளதுன்னு சொல்லி அதெல்லாம் விசிஷ்டாத்வைத பரமாக வியாக்கியானம் பண்ணி நம்ம மதத்தை ஸ்தாபிச்சிருக்கார். மத்வரும் அவர்களுக்கு வியாக்கியானம் பண்ணி மாத்வ மதத்தை அவர் துவைத மதத்தை ஸ்தாபிச்சிருக்கார். நம்ம பாஷ்யக்காரர் இவைகளுக்கு இந்த பிரம்மசூத்திரங்களுக்கு அர்த்தம் பண்ண இடத்துல அதை 3 வகையான வியாக்கியானங்களை பண்ணியிருக்காங்க. ஒன்று, ஸ்வமதத்தை நல்ல யுக்திகளோடையும் பிரமாணங்களையும் ஸ்தாபிக்கும்படியாகவும் பரமதங்களை எல்லாம் நல்லா பூர்ணமாக கண்டிக்கும்படியாகவும் பரமத பிரதிக்ஷேப பூர்வமாக ஸ்வமதத்தை ஸ்தாபிக்கிற இடத்துல அதில் பிராசங்கிகமாக வரக்கூடிய நிறையா எல்லா விசாரங்களையும் சேர்த்து ஆனால் சாதாரணமாக சாஸ்திரங்களில் நல்ல பண்டிதானவர்களுக்கே கோச்சரமாகக்கூடிய ரீதியில் ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னு சொல்லக்கூடியதான பாஷ்யத்தை சாத்திருந்தார். அந்த ஸ்ரீபாஷ்யத்துக்கு சுப்பிரகாசினின்னு சொல்லக்கூடியதான ஒரு டீக்கா, ஒரு பாஷ்யத்தோட வியாக்கியானத்துக்கு டீக்கான்னு அப்படி ஒரு டீக்கா கிரந்தம் வந்திருக்கு. அந்த டீக்கையினுடைய பெருமை என்னன்னு கேட்டால் அதை அருள் செய்த சுதர்சன சூரின்னு சொல்லக்கூடிய வியாசாரியர் அப்போவே அவர் திருநாட்டுக்கு எழுந்திருந்தாலும் மேற்கொண்டு சுவாமி தேசிகன் சிவபிரகாசிக்கே இந்த லோகம் முழுவதும் நன்னாக பிரச்சாரம் பண்ணி அதை நம்ம ஸ்தாபித்தாங்க. பாஷிக்காரர் அந்த ஸ்ரீபாஷ்யத்தை தவிரவும் அந்த ஸ்ரீபாஷ்யமானது சாஸ்திரஜான வித்வான்களுக்கே பிரயோஜனப்படக்கூடிய காரணத்தால் இந்த பரமத கண்டனங்கள் ஸ்வமத ஸ்தாபனம் இவைகளெல்லாம் ஏதோ தெரிஞ்சுட்டா பூர்வபட்சத்தினுடைய கண்டனத்தையும் சித்தாந்தத்தையும் தெரிஞ்சுட்டா மட்டும் போது இதை கொண்டு அவர்கள் பரமத கண்டனாதிகளில் பிரவர்த்திக்க போவதில்லைன்னு சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஓரளவு ஞானவான்களாக இருக்கிறவர்களுக்கு வேதாந்த தீபம்னு சொல்லக்கூடியதான். பூர்வபட்சம், சித்தாந்தம், சூத்ரார்த்தம். இந்த வேதாந்த தீபத்துக்கு ஒவ்வொரு பாஷ்யத்துக்கு ஒரு ஏற்றம், தீபத்துக்கு ஒரு ஏற்றம், சாரத்துக்கு மேலே சொல்லப்போம் சாரத்துக்கு ஒரு ஏற்றம். இந்த மற்ற ரெண்டுலையும் இல்லாத இந்த தீபத்தை மட்டும் என்னன்னு கேட்டாக்க சூத்ரார்த்தம். ஒவ்வொரு சூத்திரத்துக்கும் தாத்பரியம் என்னங்க, சூத்ரார்த்தத்தை பாஷ்யக்காரே தன்னுடைய சப்தங்களால் தன்னுடைய வார்த்தைகளால் சாதிக்கும். ஸ்ரீபாஷ்யத்து சூத்திரங்களுடைய அர்த்தத்தை சாதிக்க மாட்டார். ஏவம் பிராப்திய விதீயத்தைன்னு சொல்லி சூத்திரத்தை உபாதானம் பண்ணுவார். அப்புறம் சூத்திரத்தை இதான் சாத்தியம்,
சூத்திரத்துக்கு தான் ஹேத்துன்னு அனுப்புறவங்க தான். இதில் ஒவ்வொரு சூத்திரத்தையும் சூத்திரார்த்தத்தை பாஷ்யக்காரே சாதிப்பார். அது தவிர இவ்வளவு விஸ்தரம் இல்லாமல் வேதாந்த சாரம்னு சொல்லக்கூடியதான ஒவ்வொரு சூத்திரார்த்த ரூபமான நம்முடைய சித்தாந்தத்தை மட்டும் சங்கிரகமாக தெரிஞ்சா போகும். பூர்வபட்சங்களை பற்றின ஞானம் நமக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கக்கூடியது. பூர்வபட்சத்தை பற்றின ஞானம் நமக்கு அவசியம் இல்லை, நம்ம சித்தாந்தத்தை மட்டும் தெரிஞ்சுட்டா போகிறோம்னு சொல்றவர்களுக்கு ரொம்ப சங்கிரகமாக ஒவ்வொரு சூத்திரத்தையும் சித்தாந்தமாக மட்டும் அர்த்தம் பண்ணி இல்லையா வேதாந்த சாரம்னு ஒரு வியாக்கியானம் கிடையாது. இல்லையா பூர்வபக்ஷ பிரதிஷேபங்களையும் பரமத கண்டனங்களையும் தெரிஞ்சுக்கணும். ஆனால் பரமத கண்டனங்களில் பிரவர்த்திக்க போகிறதில்லை. பரமதங்களுடையதான அஸ்வாரஸ்யத்தையும் நம்ம மனத்துடைய சுவாரஸ்யத்தையும் இல்லையா உள்ளது உள்ளபடியாக தெரிஞ்சுக்கணுங்கிறவர்களுக்கு கொஞ்சம் இந்த சாரத்தை காட்டிலும் இல்லையா கொஞ்சம் விஸ்தரமாக பாஷ்யத்தை போல அதி விஸ்தரம் இல்லாததான் இந்த வேதாந்த தீபம். இதில் பூர்வபட்டம் சித்தாந்தம் ரெண்டு சாட்சி. பாஷ்யம் இல்லையா அதை பிரசக்தான பிரசக்தமான மகா விசாரங்கள் அடங்கியது இல்லையா. இது மூணுல இப்போ ஏற்கனவே நம்ம பாஷ்யத்தில் நம்ம சக்திக்கு பார்த்துருக்கோம் இல்லையா. வேதாந்த சாரத்தை சில பேர் நல்லா இங்கே படிச்சிருக்கா, சில பேருக்கு இந்த படிக்கிறதுக்கு இன்னும் வாய்ப்பு இல்லை. நடுக்கிற இந்த வேதாந்த தீபங்கிறது அதி விஸ்தரமாக இல்லாமல் அதி சங்கேபமாக இல்லாமல் ஷாரி ஒவ்வொரு சூத்திரத்துக்கும் பாஷ்யங்களோட அர்த்தத்தை தெளிவாக காட்டக்கூடியதாக ஸ்ரீபாஷ்யத்தில் உள்ள அதிகரணங்களுடையதான விசாரத்தை இதை கொண்டு தெரிஞ்சுக்க முடியுங்கிற அளவுக்கு இந்த வேதாந்த தீபம் ரொம்ப முக்கியமானதான ஒரு கிரந்தம். இந்த வேதாந்த கிரந்தத்தை இவர் வேளாமூர் உபனிஷத் பாஷ்யக்காரர் பக்தி சாரர் ட்ரஸ்ட், அந்த ட்ரஸ்ட் இந்த வேதாந்த தீபத்தை எல்லாத்தையும் பிரச்சாரம் பண்ணணும்னு அவர் திருவிழா. ஏற்கனவே நம்மளும் ஆரம்பித்தது நடுப்புற கொஞ்சம் அதுக்கு விக்னம் வந்துருக்கு. அதனால் அதுக்கப்புறம் அதை அப்படியே எப்போவுமே இல்லையா அதை வெட்டுப்பட்டது மேலே அதுலேயே துண்டாக சேர்க்காமல் முதல்லேருந்தே ஆரம்பித்தா இதுவரையிலும் கேட்காத அளவுக்கு சௌரியமாக இருக்கும். இதுலேருந்து அனுசூதமாக இல்லையா 540 சூத்திரங்களும் பூர்ணமாக முடிஞ்சு இங்கே சாஸ்திரம் பண்ணோம். அதுக்கு பெருமாள் சனாகதி பூர்வமாக பிரார்த்திச்சுட்டு ஸ்ரீயக்காந்தோ நந்தோ வர குணகணைகாஸ்பத வபுஹு ஹதாசேஷாவத்ய பரமகபதோ வாங்மனசயோ அபியுமிர்பூமிர்யஹ நத ஜனதிருஷாம் ஆதிபுருஷः மனஸ்தத்பாதாப்ஜே பரிச்சரணசக்தம் பவது மே. ஸ்ரீயக்காந்தோ நந்தோ வர குணகணைகாஸ்பத வபுஹு ஹதாசேஷாவத்ய பரமகபதோ வாங்மனசயோ அபூமிர்பூமிர்யோ நத ஜனதிருஷாம் ஆதிபுருஷः மனஸ்தத்பாதாப்ஜே பரிச்சரணசக்தம் பவது மே. இது முதல் மங்கள ஸ்லோகம். மங்கள ஸ்லோகமானது ஒரு கிரந்தத்தை ரச்சனை பண்ணுற காலத்தை சிஸ்டர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த கிரந்தமானது விக்னம் இல்லாமல் பரிசமாப்தி அடைவதற்கும் லோகத்தை எல்லாருக்கும் உபயுக்தமாக இல்லை நல்ல முறையில் விளங்குவதற்கும் சில கிரந்தங்கள் விக்னம் இல்லாமல் நன்னா முடியும், ஆனால் லோகத்தில் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத கிரந்தமாக இருக்கும். அப்படி இல்லாமல் நிர்விக்ன பரிசமாப்தியர்த்தம் லோகே பிரச்சய கமனார்த்தம் இல்லையா இந்த இஷ்ட தேவதா அல்லது ஆச்சாரிய வந்தன ரூபமாக இல்லையா மங்கள ஸ்லோகங்களை ஆரச்சனம் பண்ணுறார். மங்கள ஸ்லோகமானது கிரந்தமானது இல்லையா பூர்ணமாக பரிசமாப்தி அடைவதற்கான விக்னங்களை அதற்கான இடைஞ்சல்கள் எல்லாம் போகும். கிரந்தத்தை பூர்ணமாக பரிசமாப்தி அடைகிறது. ரெண்டாவது இந்த கிரந்தமானது லோகத்தை எல்லாருக்கும் நன்றாக பயன்பட்டு பயனுள்ளதாக விளங்கும்படியாக செய்யும் அப்படின்னு எப்பவுமே இந்த மங்கள ஸ்லோகமானது ஒன்றும் பகவத் வந்தன ரூபமாக இருக்கும், இன்னொன்று ரெண்டாவது அல்லது ஆச்சாரிய வந்தன ரூபமாக இருக்கும். இது ஆசீர்வச்சன ரூபமாக இருக்கும். இது இந்த எந்த கிரந்தத்துக்கு மங்கள ஸ்லோகமாக அமைகிறதோ அந்த கிரந்தத்தினுடையதான பிரமேயமான விஷயங்களை எல்லாம் சுருக்கி அருள் செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த விஷய சங்கிரக ரூபமாக இருக்கும். ஆசீர்வச்சன ரூபம், ஆசீர்வச்சன ரூபம்னாக்க இல்லையா இது நன்றாக விளங்கட்டும் அப்படிங்கிறதான ரூபமாக இருக்கும். இந்த முதல் மங்கள ஸ்லோகமானது
ஸ்ரீயக்காந்தோ அனந்தா வரகுண கணைக்கு ஆஸ்பத வபு. பரதத்துவம்னு சொல்லக்கூடிய உபரிதமான பரமபுருஷனுக்கு பரம்பிரம்மத்துக்கு நம்முடைய சித்தாந்தத்தில் நிரூபிக்கப்படுகிறதான லட்சணங்களை எல்லாம் முதல் ஸ்லோகத்தை முதல்ல சங்கிரகிக்கிறார். ஸ்ரீயகாந்தா பெரிய பிராட்டியாருக்கு அனுகுணமாகவும் அவளுக்கு அபிமதனாகவும் இருக்கக்கூடியவனான பதி. காந்தங்கிற சப்தத்துக்கு பதின்னு அர்த்தம். வெறும் பதிங்கிற சப்தத்துக்கும் காந்தங்கிற சப்தத்துக்கும் அர்த்தத்தில் வித்தியாசம் என்னன்னு கேட்டால், எப்படி இருந்தாலும் விவாகம் ஆரம்பித்தா ஆயிடுச்சுன்னா அவன் பதி. காந்தன் என்று சொல்லக்கூடியவன் வெறும் பதியாக மட்டும் இல்லாமல் மனசுக்கு ரொம்ப அபிமதமாகவும் அதே சமயத்தில் அதற்கு அனுரூபமாகவும் இருக்கக்கூடியதான பதி. இத சதுஸ்லோகியினுடையதான ஆரம்ப முதல் ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் இந்த காந்த சப்தத்தையும் மூணாவது சதுஸ்லோகியில் மூன்றாவது சப்தத்தை காந்தா சப்தத்தையும் நல்லா பூர்ணமாக வியாக்கியானம். அதனால் காந்தகான அர்த்தம் அபிமதமாகவும் அத்புதமாகவும் மனதுக்கு பிடித்தவனாகவும் பிரீத்திக்கு விஷயமானவாகவும் தனக்கு தகுதி உள்ளவனாகவும் இருக்கிற பத்தி காந்தம். ஸ்ரீய காந்தகான பெரிய பிராட்டியாருக்கு சர்வ பிரகாரத்தாலேயும் தகுந்தவனாக அவள் எப்படி உனக்கேற்கும் போலமலை பாதைன்னு இருக்காளோ அது மாதிரி அவளுக்கு ஏற்கக்கூடியதான பத்தியாக வந்து ஸ்ரீய காந்தகா. ஸ்ரீயகா ஸ்ரீஹி அப்படிங்கிற சப்தத்தினால வாட்சி பெரிய பிராட்டி. ஸ்ரீயகா அப்படின்னு அதுக்கு ஆறாம் ஏற்றுமை. ஸ்ரீயகா காந்தகான பெரிய பிராட்டியாருக்கு அனுரூபமாகவும் அபிமதனாகவும் இருக்கக்கூடியதான பதி ஸ்ரீய காந்தகா. அடுத்தபடியாக அனந்தகா. அனந்தகாங்க சப்தமானது இல்லையா ஸ்வரூபத்தினாலையும் குணங்கள்னாலையும் விபூதிகள்னாலையும் முடிவற்றவனாக விளங்குகிறவன். ஸ்வரூபத்தினாலேயும் குணங்கள்னாலேயும் விபவத்தினாலேயும் விபூதிகளாலேயும் அளவிட்டு அறிய முடியாதவன். அல்லது அனந்தகாங்க சப்தத்துக்கு தேச கால வஸ்து பரிச்சேதம்னு சொல்லக்கூடிய 3 விதமான பரிச்சேதங்களும் அர்த்தம். தேசத்தினால் வரக்கூடியதான அளவு, காலத்தால் வரக்கூடிய அளவு இல்லையா, ஒரு வஸ்துவானது இன்னொரு வஸ்துவால் இருக்க முடியாததால் இல்லையா வஸ்து பரிச்சேத ரூபமான அளவு. இந்த அளவுக்கு கட்டுப்படாததான அளவற்றதான ஸ்வரூப சுபாவங்களை உடையவன் அப்படின்னு அனந்தகாங்க சப்தத்துக்கு சத்தியம் ஞானம் அனந்தம் எழுது அனந்த சப்தம். ஸ்ரீயகாந்தா அனந்தகா வரகுண கணைக்கு ஆஸ்பத வகு இல்லையா. வரம்னாக்க சிரேஷ்டம். வரகுணம்னா சிரேஷ்டமான குணங்கள் இல்லையா. சிரேஷ்டமான குணங்கள் அப்படிங்கிறதுக்கு தாற்பயம் லோகத்தில் இல்லையா இந்த ஆசிரியத்துக்கே இந்த குணங்கள்னால சிறப்புன்னு சொல்லக்கூடியதான அப்படிப்பட்ட பெருமை பெற்றிருக்கக்கூடிய குணம். பகவானுடைய சொரூபமே அதில் உள்ள அதை ஆசிரியமாக கொண்டிருக்கிற குணங்களால் நிறம் பெறுகிறது, சிறப்பு பெறுகிறதுன்னு சொல்லத்தக்கதான அவ்வளவு சிரேஷ்டமான குணம். வரகுண கண. இந்த வரகுணங்களுடையதான அளவற்ற தன்மையை கணசப்தமாக சொல்லுது. இந்த வரகுணங்கள் சிரேஷ்டமான குணங்கள் இல்லையா அசங்கேயமானவை, அவைகள் எண்ணிக்கையற்றவை என்பதை கணசப்தமாக சொல்லுது. இந்த வரகுண கணனுக்கு அதாவது அசங்கேயமான சிரேஷ்டமான அதிசயிதமான குணங்கள் இருக்கு. அந்த குணங்களுக்கு ஆஸ்பதமான வபு. வபுன்னு சப்தமானது சாமானிய ரூபத்தை குறிக்கக்கூடிய சப்தம். ரூப சப்தமானது ஸ்வரூபத்திலையும் ரூப சப்தத்தினால கிரகணம் உண்டு. திவ்யமங்கல விக்கிரகத்துக்கு ரூப சப்தத்தினால கிரகணம் உண்டு இல்லையா. சம்பத்யாவிர்பாவாதிகரணம் அதிகரணம். அந்த அதிகரணத்தில் சம்சயத்துக்கு ஹேத்துவதுதான். சகே சம்பசாதா அஸ்மாத் சரீராத் சமுத்தாய பரஞ்சோதி ரூபசம்பத்திய ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்தியதே. பூர்வபட்சி என்ன சொல்றார்? ஸ்வேன ரூபேன அப்படிங்கிறதானது ரூபம் என்பதானது ஒரு அப்ராகிருதமான விக்கிரக விசேஷத்தை குறிக்கிறது. ஏன்னா மோட்சத்துக்கு போறவன் இல்லையா பரமபதத்துக்கு போறவன் அவன் அப்போ இந்த பிராகிருதமான சரீரத்தை விட்டு அப்ராகிருதமான ஒரு சரீரத்தை கொண்டு அப்ராகிருதமான ஒரு திவ்யமான ஒரு விக்கிரகத்தோட பரமபதத்துக்கு போறான்னு சொல்றதுனால ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்தியதேங்கிற ரூபேனங்கிற சப்தமானது
அசாதாரணமான அப்ராகிருதமான விக்கிரகத்தை சொல்றது அப்படின்னு பூர்வபட்சம். இல்லை, ரூபம் என்கிற சப்தமானது ஸ்வேன ரூபேனு, ஸ்வேன என்பது சுவாபாவிகமான, நடுவில் வரத்துக்கு சுவாபாவிகத்துவம் வராது. அதனால ஸ்வேன அப்படிங்கிற சப்தத்தினுடையதான சமபிவியாகாரத்தால் அதனுடைய சேர்த்தியினால ரூபேனை என்பதால் ஸ்வரூபத்தை குறிக்கும். அதனால ரூப சப்தமானது இல்லையா திவ்யாத்ம ஸ்வரூபம், திவ்யமங்கல விக்கிரகம் ரெண்டுக்கும் வாச்சக சப்தம். அதுல முதல்ல இல்லையா வரகுண கணைக்க ஆஸ்பத வபு அப்படின்னா சிரேஷ்டமான இல்லையா அசங்கேயமான கல்யாண குணங்களுக்கெல்லாம் ஆஸ்பதமாக இருப்பிடமாக இருக்கக்கூடிய, ஆசிரியமாக இருக்கக்கூடிய திவ்யமங்கல விக்கிரகம். அதே மாதிரி மிகவும் சிரேஷ்டமான அசங்கேயமான கல்யாண குணங்களுக்கெல்லாம் ஆசிரியமாக இருக்கக்கூடிய திவ்யாத்ம ஸ்வரூபம் அப்படின்னு ரெண்டுமே வப்பு சப்தத்தினால திவ்யாத்ம ஸ்வரூபம் இல்லையா திவ்யமங்கல விக்கிரகம் ரெண்டுமே கிராமம். பகவானுடைய அசங்கேயமான கல்யாண குணங்களை இரண்டாக வகுத்து சொல்லலாம். ஒன்று திவ்யமங்கல விக்கிரகாசிரியமான குணங்கள், இன்னொன்று திவ்யாத்ம ஸ்வரூப ஆசிரியமான குணங்கள். ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ், சௌசீல்யம், வாத்சல்யம், காருண்யம், மார்தவம், ஆர்ஜவம் சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட கல்யாண குணங்கள்லாம், இந்த கல்யாண குணங்களுக்கெல்லாம் பகவானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபம் ஆசிரியம். இந்த குணங்கள்லாம் தத்த ஞானம், இவைகள்லாம் பகவானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபம் இல்லையா, அந்த திவ்யாத்ம ஸ்வரூபத்தை ஆசிரியமாக கொண்டு பகவானுடைய ஆத்மஸ்வரூபத்தில் அதுக்கு விசேஷமாக இருக்கிற குணம். சௌந்தர்யம், சௌகுமாரியம், லாவண்யம், ஔஜ்வல்யம் என்று சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட குணங்கள் இருக்கு. இந்த குணங்கள் எல்லாம் பகவானுடைய திவ்யமங்கல விக்கிரக ஆசிரியமாக இருக்கு. இரண்டுமே கல்யாண குணங்கள் தான். சௌந்தர்ய, சௌகுமாரிய, லாவண்ய, ஔஜ்வல்ய குணங்கள்லாம் இருக்கு. இந்த குணங்கள்லாமும் இவைகள்லாமும் பகவானுடையதான மங்கள குணங்கள். அந்த குணங்கள் எல்லாம் பகவானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை ஆசிரியமாக. ஞானபல ஐஸ்வர்ய வீரசக்தி தேஜ பிரபுஜ சௌசீல்யாதி குணங்கள் இருக்கு. அவைகளும் கல்யாண குணங்கள். அவைகள்லாம் பகவானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்தை ஆசிரியமாக. அதனால வரகுண கணைகாஸ்பத வப்பு சாஸ்திரத்துல இதுல வப்பு சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம் கொண்டு திவ்யமங்கல விக்கிரகாசிரியமான சிரேஷ்ட குணங்களையும் திவ்யாத்ம ஸ்வரூபாசிரியமான சிரேஷ்ட குணங்களையும் சொல்லி இவைகள் ரெண்டுக்கும் இல்லையா எம்பெருமான ஆசிரியமாக இருக்கிறார். தன்னுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை கொண்டும் சௌந்தர்ய, சௌகுமாரி, லாவண்ய, ஔஜ்வல்யாதி குணங்களுக்கு ஆசிரியமாக இருக்கார். தன்னுடையதான திவ்யாத்ம ஸ்வரூபத்தை கொண்டு ஞானபலேஸ்வரி, வீரசக்தி, தேஜப்பிரபதி குணங்களுக்கு ஆசிரியமாக. அதுதான் வரகுண கணைக்க ஆஸ்பத வப்பு. வப்பு ஊங்க சப்தத்துக்கு திவ்யாத்ம ஸ்வரூப விஷயத்தும் திவ்யமங்கல விக்கிரக விஷயத்தும் ரொம்ப அந்த சப்தத்துக்கு. ஹதாசேஷா வத்யா, மிகவும் வரகுண கணமாக மிக சிரேஷ்டமான குணங்கள் சொல்லப்பட்டது. எவ்வளவு சிரேஷ்டமான குணங்களாக இருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு அல்பமான சிறு தோஷம் இருந்தால் அவ்வளவு சிரேஷ்டியமும் வியர்த்தமாகும். அதனால் எம்பெருமானுடையதான ஸ்வரூபாசிரிய குணங்களோடு விக்கிரகாசிரிய குணங்களோடு வாசிக்கிற இந்த சுபமான கல்யாண குணங்கள் அவைகளுடைய அதுக்கு மட்டும் ஆசிரியமாக இல்லாமல் எந்த விதமான ஹேய குணங்களுக்கும் ஸ்பர்சமும் மற்றதாக இருக்கிறது. அடுத்தது அத அசேஷ அவத்திய, அவத்தியம்ன தோஷம், அசேஷ அவத்தியானால் ஒன்று குறைவில்லாமல் சமஸ்த தோஷங்களும், அந்த சமஸ்த தோஷங்களால் என்ன அர்த்தம், அவைகள் போக்கடிக்கப்பட்டதான, அவைகள் அழிக்கப்பெற்றதான, அவைகளோடு ஸ்பர்சமும் மற்றதாக இருக்கக்கூடியதான இல்லையா திவ்யமங்கல விக்கிரகம், திவ்யாத்ம ஸ்வரூபம், இவைகளை ஹத அசேஷ அவத்தியமாக உடையவன். எந்தவித தோஷத்துக்கும் இடமில்லாதபடி சர்வ தோஷங்களும் ஒழிக்கப்பட்டு போக்கப்பட்டதான தோஷங்களுடையதான ஸ்பர்சம் அறவே அற்றதான ஸ்வரூபத்தையும் விக்கிரகத்தையும் உடையவன். ஸ்ரீயக்காந்தா அனந்தா
வர குணகணைக்காஸ்பத வபு சதாசேஷா வத்யா பரமக பத. கம் என்கிற சப்தத்துக்கு ஆகாசம் அர்த்தம். ஏதஸ்மாத் ஜாயதே பிராணः மன சர்வேந்திரியாணி ச. கம் வாயுः அனலः ஆபः பிருத்திவி அப்படின்னு சொல்லி இது சுட்டி கிரமத்தை சொல்லும்போது கம் என்பதனால இரண்டாவது கம் என்பதாவது ஆகாசத்துக்கு வாசகம். கம் என்பது ஆகாசம், பரம கம் என்பது ஆகாசத்துக்கு பரம என்கிற விசேஷணத்தை சேர்த்தால் அது பரமாகாசம் அல்லது பரம வியோமம். ஆகாசம், வியோமம், கம் அப்படிங்கிற சப்தங்கள்லாம் பரியாயமாக ஒரே பொருளை குறிக்கிறதான சப்தங்கள். அதனால் பரம கம் அப்படின்னாக்க சதமகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. இது பரம கம், பரமகம் இல்லை. பரம அப்படின்னா தன்னை காட்டு உயர்ந்தது ஒன்று இல்லாததான கம் ஆகாசம், பரம வியோமம் சொல்லக்கூடிய பரமபதம். அந்த பரமக பதஹா அந்த பரம வியோமமாகிற பரமாகாசமாகிற நித்திய விபூதி இருக்கு. அந்த நித்திய விபூதியை தனக்கு ஸ்தானமாக வருவான். பதம்னா ஸ்தானம். பரமக பதஹான்னாக்க இல்லையா பரம வியோமத்தை ஸ்தானமாக பரமகா இல்லையா பதம் எஸ்ய சஹா பரமக பதஹா. இல்லையா பரமம் அப்படிங்கிறதானது தன்னை காட்டு உயர்ந்தது இல்லாமல். கம் என்பதானது ஆகாசம், வியோமம். பரம வியோமம் அப்படின்னு சொல்லக்கூடியதான நித்திய விபூதி. சோ சுதே சர்வஹான் காமான் எங்க பரமே வியோமம்னு சொல்லக்கூடியதான அந்த பரம வியோமமாகிற பரமபதம் தான் பரமகம். அந்த பரமக பதஹா அப்படின்னாக்க அந்த பரம வியோமமாகிற நித்திய விபூதியை தனக்கு ஸ்தானமாக பரமக பதஹா. வாங்மனசையோகோ அபூமி. வாங்மனசையோங்கிற பூர்வார்த்தத்தில் கடைசி பதம் இருக்கு. அதுக்கு அபூமின்னு இல்லையா ரெண்டாவது உத்தரார்த்தத்தில் உள்ளதான முதல் பதத்தோட அன்வயம். வாங் மனசையோகோ அபூமின்னு அர்த்தம். வாக்ச மனச்ச வாங் மனசி தயோகோ வாங் மனசையோகோ. வாக் மனசுன்னு சொல்லக்கூடிய வாக்குன்னு சொல்றது சர்வேந்திரியங்களுக்கும் இல்லையா மனசுக்கும் இல்லையா இப்படிப்பட்டதான நம்முடைய ஞான கரணங்களுக்கு அவைகள் எல்லாத்துக்கும் அபூமி அப்படின்னு அர்த்தம். அவைகளுக்கு அப்பாற்பட்டது, அவைகளுக்கு நிலமாகாதது, அவைகளுக்கு விஷயமாகாது. விஷயமாக மாட்டாத தன்மை நிலமாகாதுன்னு சொல்லியும் விஷயமாகுது நிலமாகிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு நேர் சம்ஸ்கிருதம் அபூமிகின்னு அர்த்தம். நம்முடைய வாக்குக்கும் மனசுக்கும் நம்முடைய ஞானேந்திரியங்களுக்கும் கர்மேந்திரியங்களுக்கும் அபிஷயபூதம், அவைகளுக்கு விஷயமாக மாட்டாதவன். அதான் அபூமிகின்னு. நமோ நமோ வாங் மனசாதி பூமி, நமோ நமோ வாங் மனசைக்க பூமி. நமோ நமோ அச்சிந்திய, நமோ நமோ அனந்த, நமோ நமோ அச்சிந்தியதே, நமோ நமோ அனந்த மகாவிபூதையே, நமோ நமோ அச்சிந்திய தயைக்க ஸ்ரீதே. ஸ்தோத்திரம். முதல்ல வாங் மனசைக்கு வாங் மனச அதிபூமி, வாக்கையும் மனசையும் அதிக்கிரமித்த அதுக்கு விஷயமாக மாட்டாங்க. அடுத்தது வாங் மனசைக்கு பூமி இல்லையா. வாங் மனச அதிபூமியா இருக்கிறதுக்கு காரணம் அனந்த மகா விபூதி இருக்கும். வாங் மனசைக்கு விபூதியா இருக்கிறதுக்கா அச்சிந்திய தயா. நமோ நமோ அச்சிந்திய இல்லையா தயா தயைக்க சிந்தனை. பூமி சப்தம் அபூமி சப்தத்துக்காக சொல்றோம் இல்லையா. வாங் மனசையோகோ அபூமிகின்னு அர்த்தம். எப்படிப்பட்ட பிரம்ம ருத்ராதிகளான ஞானவான்களும் கூட தங்களுடையதான ஞானத்தை கொண்டு தங்களுடைய பலத்தை கொண்டு தாங்கள் அறியலாம் என்று இருந்தார்களானால் அவர்களுடைய வாக்குக்கும் மனசுக்கும் கூட விஷயமாக மாட்டார்கள். ஆனால் இல்லையா நத ஜன திருஷாம் பூமி அபூமி பூமிகின்றது இல்லையா. இந்த பூமிங்கிறதாவது நத ஜன திருஷாம் பூமி. நத ஜனங்கள்னு அர்த்தம் இல்லையா. நாம் அகிஞ்சனர்கள்
அவனுடைய அருளால் அவனை காணலாம் என்று அவனையே வணங்கி இருக்கக்கூடியவர்களாலே அப்படிப்பட்டவர்களுடைய திருஷாம் அவர்களுடைய கண் பார்வைக்கு இல்லையா பூமி விஷயமாக இல்லையா பிரம்மருத்ராதிகளுடைய வாக்குக்கும் மனசுக்கும் கூட எட்டாதவன் சாமானியமான சம்சாரி இருக்கானே அவன் நதனாக அவன் பக்தனாக பிரபன்னனாக இருந்தார் இல்லையா பிரீதிபூர்வமாக இவன் திருவடிகளில் பணிந்தவனாக இருந்தார் அவனுடைய கண்களுக்கே தன்னை விஷயமாக்கி காட்டான் வாங் மனசயோகோ அபூமிகி நாத்தா ஜன திருஷான் ஜன சப்தம் நடுவில் இருக்கு ஜனசப்தத்துக்கு என்ன அர்த்தம் ஜந்து சாமானியம் அந்த ஜந்து சாமானியமானது வேற ஒன்றும் விசேஷம் இல்லை நத என்ன அர்த்தம் வணங்கினதாக வணங்குவது என்பதானது பக்திக்கும் பிரபத்திக்கும் உபலட்சண சப்தம் இல்லையா பிரீதியினாலே தன்னை வணங்கினதாக இருந்தால் ஜந்து சாமானியத்துக்கும் இல்லையா அவர்களுடைய கண்களுக்கே விஷயமாகும் இல்லையா சகல நல்லது சகல மனுஜ நகர விஷயதாங்கதான்னு இதைதான் கீதா பாஷ்யத்தினுடைய இல்லையா பூமிக்கே சாதிக்கிறோம் எதுக்கு பூமி வாங் மனசையோகோ அபூமி ரத ஜன திரிஷா இந்த ரத ஜன சப்தத்தை இவர்களுடைய திரிஷா பூமின்னு சொன்னதால அந்த வாங் மனசையோ அபூமின்னு சொன்னது என்ன அர்த்தம் இல்லையா நதர்கள் அல்லாத ஜனங்கள் இருக்காளே இல்லையா பிறர்கள் அந்த பிறர்களுக்கு அருகே வித்தகன் பத்துடைய அடியவருக்கு வாங் மனசையோகோ அபூமிகி நாதா ஜன திருஷாம் இல்லையா திருக்குன கண்கள் கண் பார்வை அதற்கே பூமிகி விஷயமாக கூடும் ஆதி புருஷா ஆதி என்ற சப்தத்தினால சகல ஜெகத் காரணத்துவம் சொல்லப்படுறது புருஷா என்ற சப்தத்தினால சர்வ அந்தர்யாமி புருஷான்னு அர்த்தம் புரிஷேதே இது புருஷா என்று இல்லையா பூ சர்வ குஹாசயசிய பூ பிராணினா சர்வ குஹாசயசியன்னு இல்லையா ஆபஸ்தம்பருடைய தர்மசூத்திரத்தில் எம்பெருமான் சமஸ்த பிராணிகளுடைய சரீரத்தையும் தனக்கு இருப்பிடமாக கொண்டிருக்கான் சொன்னதுனால இங்கே அவருடைய சர்வ சரீரித்துவம் புருஷ சப்த வாக்கியம் ஆதிங்கிற சப்தத்தினால இல்லையா சர்வ ஜெகத் காரணம் ஆதி சப்தத்தினால காரணத்துவம் புருஷ சப்தத்தினால சர்வ அந்தர்யாமித்துவம் சொல்லப்படும் ஆதி சப்தத்தினால ஜெகத்காரணத்துவம் ரெண்டு வகையில வரும் ஆதினா முதல்ல இருந்த முன்னிருந்த பதார்த்தம் ஆதியில இதுதான் இருந்ததுன்னு நினைத்தோம் ஆதினா முதலாக தனக்கு முன்னால் ஒன்று இல்லாமல் தான் முதலாக இருக்கிற பதார்த்தத்துக்கு ஆதி எம்பெருமா இந்த ஜகத்தில் உள்ள பதார்த்தங்கள் எதுவும் இல்லாத காலத்துல இவையெல்லாம் உண்டாவதற்கு முன்பே தான் உண்டாகி இருந்து அப்புறம் இவ்வளவு சிட்டிகள் அவங்களுக்கு ஏற்பட்ட காரணத்தால ஆதி என்கிறதாவது பூர்வவிருத்த பதார்த்தம் இல்லையா எது இல்லையா அனன்யதமான நியதமான பூர்வவிருத்தியோ அது காரணம் இல்லையா இப்போ இல்லையா பானை சட்டி மடக்கு இப்படி பல பதார்த்தங்கள் உண்டாயிருக்கிற இடத்துல இவைகள்லாம் உண்டாவதற்கு முன்னால் இருந்த மண் உள்ள இருக்க மிருப்பிண்டம் தான் இவைகள்லாம் காரணம். அதனால ஆதி அப்படிங்கிற சப்தத்துக்கு ஆதினா முன்னால இருந்த பதார்த்தத்தை ஆதின்னு சொல்லப்படுறாங்க. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இப்போ இருந்ததே தான் இருக்கான். இதுக்கு முன்னால இதை வந்து சொல்ல முடியாது. ஜீவாத்மாவும் முன்னாலேயே இருந்தான், மூல பிரகிருதியும் முன்னாலேயே இருந்தது. ஏன் அதெல்லாம் எல்லாமே இருக்கு. அவைகள்லாம் முன்னால் இருந்த போதிலும் அவைகள்லாம் தனியாக தனக்கு ஒரு ஆகாரம் இல்லாமல் இவனுக்குள்ள ஒடுக்கி கிடந்தபடினாலே இவன் ஒருவன் தான் ஏகோகவை நாராயணா ஆசித்து சதேவ சோம இதமகிராசிங்கிற ஏகத்துவ அவதாரணத்துக்கு காரணம் என்னன்னா, அதாவது பிரகிருதி புருஷன் சொல்லக்கூடியதான ஜீவன் அச்சேதனம் சேதனம் ரெண்டுமே இல்லையா ஈஸ்வரனுக்கு நித்தியமாக இருந்தாலும் கூட அவைகள் நித்தியமாக இருந்ததுங்கிறது ஒரு சொரூப மாத்திரத்தினால அந்த பதார்த்தங்களுக்கு தனித்தனியாக ஐடென்டிட்டி கிடையாது. அவைகள்லாம் பரமாத்மாவில் ஒன்றி இருந்தது. அதுக்கப்புறம் இல்லையா பகவான் அவைகளை தன்னிடத்து சிட்டித்து இல்லையா அவைகளை தன்னிலிருந்து புறத்தாக்கி அவைகளுக்குள்ள தான் அனுப்பிரவேசம் பண்ணி இல்லையா அந்த பதார்த்தங்களை
சுவாத்மகமாக அந்த பதார்த்தங்களை உண்டாக்கின பிறகுதான் அவைகளுக்கெல்லாம் இந்த அச்சேதனங்களுக்கு சேதனங்களுக்கெல்லாம் ஒரு நாமம் ஒரு ரூபம் எல்லாம் உண்டாகி அந்த பதார்த்தங்கள் உலகாக ஆகி எல்லா பதார்த்தம் லோகத்தில் தான் ஒரு கம்ப்யூட்டர் பண்ணுறது இந்த கம்ப்யூட்டருக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் ஒரு கம்ப்யூட்டர் பண்ணுறது இல்லையா ஒரு வாசு கம்ப்யூட்டர் பண்ணாருனாக்க வாசு கம்ப்யூட்டர் பண்ணா அதெல்லாம் முன்னாலே இருந்துச்சு முன்னால் அந்த பதார்த்தங்கள்லாம் ஒரு கம்ப்யூட்டர்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது இல்லை ஏன் தேவையில்லாம் அசம்பிள் பண்ணப்போ அதெல்லாம் ஒரு கம்ப்யூட்டருக்கு நாம ரூபம் உண்டாது அதனால தான் அதுக்குலாம் சேத்தனம் வந்து அச்சேதனம் இருந்தது அதுக்கெல்லாம் அததுக்குரிய ஆக்காரங்கள் கிடையாது அததுக்குரிய நாமம் ரூபங்கள்லாம் கிடையாது அததுக்குரிய தனித்தனி ஐடென்டிட்டி கிடையாது எல்லாமே கேர் ஆஃப் பரமாத்மா அதனால பரமாத்மா மொத்தம் தான் அட்ரஸ்ஃபுல்லாக ஆசாங்க அவன் மொத்தம் தான் ஐடென்டிட்டி இருந்தது பாக்கியெல்லாம் கேர் ஆஃப் எங்கே இருக்குன்னா அவனுக்குள்ள ஒன்றி கிடக்கு அப்படி ஆதி உற்பத்தி சம்பவாதி கிரகத்துல ஆதி சப்தத்தினால ஜெகத்காரணத்துக்கு இன்னொரு பிரகாரமாகவும் காட்டு ஆதிங்கிற சப்தத்துக்கு இல்லையா சர்வத்தையும் பக்ஷணம் பண்ணுகிறவன் சர்வத்தையும் பிரளய காலத்தை முன்பு வயிற்றில் வைக்கிறவன் அதை பக்ஷணைங்கிற தாத்துவின் மேல கர்த்தரி நினி பிரத்தியம் போட்டா அதை பிளஸ் நினி ஆதி அப்படின்னு ஒருத்தங்க அந்த ஆதி ஜெகத்காரனுக்கு ஆப்போசிட் அர்த்தம் வந்து ஜெகத்தை வளையத்தில் விடுறதுன்னா அது அடிக்கம்பிட்டு உடனே அதாக்கா ஜெகத்துக்கு மூணு காரணம் அவன் ஏன் ஜெகத்துக்கு சிருஷ்டி காரணமும் அவனே ஜெகத்தினுடைய ஸ்திதி காரணமும் அவனே ஜெகத்தினுடைய பிரளய சம்ஹார காரணமும் அவனே அதுல ஏதாவது ஒன்றை நிரூபிச்சா பாக்கி இருக்கும் அதோட ஒன்று இன்னும் ஆதிங்கிறதுனால ஜெகத்காரணத்தை நிரூபிக்கல ஆதின்னா ஜெகத்தினுடைய சம்ஹார காரணபூதன்னு அர்த்தம் எவன் சம்ஹார காரணபூதனோ அவன் தான் சிருஷ்டிக்காரன் எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி ஏற்றயந்தி அபிசம்பிசந்தி தத்விஜிக்யாசஸ்வ தத் பிரம்ம சிருஷ்டி காரணம் ஸ்திதி காரணம் பிரளய காரணம் மூன்று ஒன்று தான் ஆகினால ஏதேனும் ஒன்று சொன்னாக்க போகிறோம் பாக்கி இருந்தும் அவன் தான் அது விஜயான ஆதிபாவேவாத பிரதிஷேதாங்கிற இடத்துல ஆதி சப்தத்தான ஜெகத்காரணத்துவத்தை இந்த பிரகாரத்தான பாஷையாக நிரூபிக்கிறார் ஆக எப்படி இருந்தாலும் ஆதி என்பதானது ஜெகத்காரணத்துவதானது ஆதி அத்தாவும் அதை படிச்சுக்கலாம் ரெண்டும் ஒரே சப்த ஒரே அர்த்தத்துடைய சப்தம் ரெண்டுக்கும் பிரத்யேக பேதம் அதேங்கிற தாத்துவின் மேல அதை பக்ஷணேங்கிற தாத்துவின் மேல கர்த்தரி திருச்சி பிரத்தியம் போட்டா அர்த்தா கர்த்தரி நினி பிரத்தியம் போட்டா ஆதி கர்த்தரி திருச்சி பிரத்தியம் அந்த செய்கணும் அர்த்தம் கர்த்தா அப்படின்னாக்க தர்மகர்த்தா கர்த்தானா கரோதி அதே அந்த சப்தம் இல்லையா பாபகாரி புண்ணியகாரி சாதுகாரி இல்லையா இந்த காரினாலும் செய்யணும்னு அர்த்தம் இது நின் அத்தாங்கிறதாவது அத்து பிளஸ் திருச்சி அத்து அத்தா அதை பிளஸ் நினி நினி ஆதி நினைப்பது எப்படி பண்ணணும் அதாவது பூர்வாட்சரத்துக்கு விருத்தி வந்துடும் அத் இல்லையா பிளஸ் நினி போட்டா ஆதி
கிரு அப்படிங்கிறது மேலே நினி போட்டா இல்லையா ஆ பூர்வ விருத்தி சப்தம். ஆனா அர்த்தம் அத்ருனாலும் ஆதினாலும் ரெண்டுக்குமே இல்லையா விழுங்குகிறவன் சம்பரிக்கிறவன் அப்படின்னு. இப்ப ஆதீன சர்வ ஜெகத் காரணபூதம், புருஷான அர்த்தம் சர்வ சரீர விசிஷ்டம். புருஷானாக சரீர விசிஷ்ட தாது புரி இல்லையா சேதே இது புருஷா. சரீரமாகிற புறத்துல இந்த சரீரத்துக்கு புறம்னு பேரு பிரம்மபுரம். அந்த புரி சேதை இது புருஷா இல்லையா. இப்படிப்பட்ட எம்பெருமான் இந்த எம்பெருமான் நிர்தேசி தற்பாதாப்ஜே அவனுடையதான திருவடிகளிலே அவனுடையதான தாமரை அடிகளிலே மே மனஹா என்னுடைய மனசானது பரிச்சரண சக்தம் அனவரதம் கைங்கரியம் பண்ணுவதிலே பற்றுடையதாக அவன் திருவடிகளிலே அனவரதம் கைங்கரியம் பண்ணுவதிலேயே பற்றுடையதாக பரிச்சரண சக்தம் மே மனஹா என்னுடைய மனசானது பவது விளங்கட்டும். ஏன் சர்வ பிரகாரத்தாலையும் தனக்கு அனுரூபையாகவும் தனக்கு அபிமதையும் உள்ள பெரிய விராட்டியாருக்கு கதாவிதமாக அனுரூப அபிமதமாக பதியாக ஸ்ரீயப்பதியாக இருப்பவன் இல்லையா. தேச பரிச்சேதம் வஸ்து பரிச்சேதம் கால பரிச்சேதம் திரிவித பரிச்சேத ரகிதமாகும் ஸ்வரூபத்தினாலையும் குணங்களாலையும் விபூதிகளாலையும் முடிவற்று விளங்குபவனாகவும் மிக சிரேஷ்டமான அசங்கேயமான கல்யாண குணங்களுக்கெல்லாம் ஆஸ்பதமான திவ்யாத்ம ஸ்வரூபத்தையும் திவ்யமங்கள விக்கிரகத்தையும் உடையவனாகவும் எத்தகைய தோஷமும் ஸ்பர்சிக்காததான ஸ்வரூப ரூப குணங்களை உடையவனாகவும் பரமபதமாகிற பரம வியோமத்தை நித்திய விபூதியை தனக்கு ஸ்தானமாக உடையவனும் தன்மேல பற்றில்லாதவர்களுடைய வாக்குக்கும் மனசுக்கும் கோச்சரமாகாதவனும் தன்னை வணங்கினவர்களுடையதான கண்களுக்கெல்லாம் கண் பார்வைக்கும் விஷயமாக கூடியவனாகவும் யாவன் ஒருவன் எம்பெருமானானோ தத்பாதாப்ஜே அவனுடையதான திருவடி தாமரைகளிலே பரிச்சரண சத்தம். பரிச்சரணம்னா கைக்கரியம். அவனுக்கு சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோதித சர்வ விதமான கைக்கரியத்தை செய்வதிலும் சத்தம் பற்றுடையதாக மே மனஹா என்னுடைய மனசானது பவது இல்லையா விளங்கட்டும். இதுதான் நம்முடைய சித்தாந்தத்தினுடைய சங்கிரகமாகவும் நம்முடைய சம்பிரதாயத்துக்கு அசாதாரணமாக இருக்கக்கூடிய பரமாத்மாவினுடைய ஸ்துதி ரூபமாக இருக்கு. இது இந்த சாரீரக சாஸ்திரத்தினுடையதான விஷய சங்கிரக ரூபமாக இருக்கு. எனக்கு பரம்புருஷனான பகவானுடைய கைங்கரியத்தில் ருச்சியும் அதனால முமுட்சுத்துவம் உண்டாக தனக்குத்தானே மங்களத்தையும் ஆசாசிக்கிறது. இதுதான் முதல் மங்கள ஸ்லோகத்தில் தான். ஸ்ரீயக்காந்தோ நந்தோவர குணகணைகா ஸ்பதவபு ஹதாசேஷாவத்ய பரமகபதோ வான்மனசயோ அபூமிர் பூமிர்யோ நதஜனதிருஷாம் ஆதிபுருஷோ மனஸ்தத்பாதாப்ஜே பரிச்சரண சக்தம் பவது மே பிரணம்ய சிரசா ஆச்சார்யான் ததாதிஷ்டேன வர்த்மனா பிரம்மசூத்ரபதாந்தஸ்த வேதாந்தார்த்த பிரகாஷ்யதே பிரணம்ய சிரசா ஆச்சார்யானே ததாதிஷ்டேன வர்த்மனா பிரம்மசூத்ரபதாந்தஸ்த வேதாந்தார்த்த பிரகாஷ்யதே. ஆச்சார்யானு சிரசா பிரணம்ய. ஆச்சாரியான்னு சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? ஆச்சாரிய சப்தத்துக்கு பகுவச்சனம் இல்லாட்டா கூட ஆச்சாரிய சப்தமானது ஆச்சாரிய பரம்பரையே முழுக்க குறிக்கக்கூடிய
குரும் பிரகாசியே தீமான் என்கிற இடத்துல குரு சப்தமானது குரு பரம்பரைக்கு உபலட்சணம். மந்திரம் எத்தனை கோபைகள் இந்த இடத்துல மந்திரம் என்கிற சப்தமான அதனுடைய அர்த்தத்துக்கும் உபலட்சணம். ஆனால் ஆச்சாரியங்கிறதான சப்தமே குரு பரம்பரையை குறிக்கக்கூடியது. இருந்தாலும் ஆச்சாரியான்னு பகுவச்சனமானது. சர்வ ஆச்சாரியர்கள் எம்பெருமான் தொடக்கமாக இல்லையா நம்முடையதான சாட்சாத் நமக்கு ஞான பிரதானம் பண்ணதான ஆச்சாரியர் இல்லையா அறியாதனை அறிவித்து இல்லையா சகல சாஸ்திரார்த்தங்களை நமக்கு உபதேசித்ததான ஆச்சாரியர் பரியந்தமான சர்வ ஆச்சாரியர்களையும் ஆச்சாரியானு சிரசா பிரணாமிய. ஆச்சாரியானு சிரசா பிரணாமிய. ஆச்சாரியரை பிரணாமம் பண்ணிட்டு சுவாமி ஆச்சாரிய சேவிச்ச வச்சு அர்த்தம் அவர் சொன்ன அர்த்தத்துக்கு எதிர்மாக சொல்லி அது ஆதிஷ்டேன வர்த்தமான மார்க்கம். வர்த்தமாங்கிற சப்தத்துக்கு மார்க்கம் வழின்னு தது ஆதிஷ்டேன இருக்கும். அவரால் ஆதேசிக்கப்பட்ட அவரால் உபதேசிக்கப்பட்ட இல்லையா மார்க்கத்திலே அந்த பிரகாரத்திலே ஆச்சாரியானு சிரசா பிரணமியே தச்சப்தம் யாரை குறிக்கிறது? அந்த ஆச்சாரியை ஆதிஷ்டேன வர்த்தமனா அவர்களால் உபதேசிக்கப்பட்ட பிரகாரத்திலே பிரம்மசூத்திர பதாந்தஸ்த பிரம்மசூத்திரமானது பதங்களால் ஆனது. அதஹ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு 3 பதங்களால் ஆனது முதல் சூத்திரம். ஜென்மாதி அஸ்ய யதா அப்படிங்கிற 3 பதங்களால் ஆனது 2வது சூத்திரம். அப்படி பிரம்மசூத்திர பதங்கள் பிரம்மசூத்திரத்தில் உள்ள இல்லையா பிரம்மசூத்திரமாக இருந்தாலும் அந்த பிரம்மசூத்திரம் எதன் மூலமாக தன்னோட அர்த்தத்தை கொடுக்குது? பதம். பிரகிருதி பிரத்தி ரூபமான பதங்கள் தான். அத்தாய மதசப்தம் ஆனந்தரியே பவதி அப்படின்னா எதனால அந்த தாட் அப்படிங்கிறதானது இல்லையா பிரகார வாச்சக சப்தம். என்பதானது பிரகிருதி. அந்த பிரகிருதி பற்றியமான அத என்பதானது பிறகு ஆனந்தி. அதஹா அப்படின்னா என்பதுக்கு மேல தஹான்னு தசி தஹாங்கிறதானது ஹேது வாச்சக சப்தம் இல்லையா. எது ஆனந்தரியத்துக்கு பிரகிருதியோ அதுதான் ஹேதுவுக்கும் பிரகிருதி. அதனால்தான் எது பூர்வருத்தமோ அதுவே ஹேது. பிரகிருதி பிரத்யங்கள்னால ஒரு தாத்து ஒரு பிரத்யம் இவைகள் சேர்ந்தது பதம்னு பேரு. அந்த பதங்களானது பிரம்மசூத்திரம். அந்த பிரம்மசூத்திர பதங்கள் இருக்கு. அந்த பிரம்மசூத்திர பதங்களிலே உள்ள அர்த்தம் இல்லையா அந்த பிரம்மசூத்திர பதங்களிலே உள்ளவைகளாக அவற்றாலே நிரூபிக்கப்படுகிறதான அர்த்தங்கள் இருக்கு. அந்த அர்த்தங்களாகிற வேதாந்தார்த்தங்கள். அந்த வேதாந்தார்த்தங்கள் பிரகாசியத்தை பிரகாசியத்தைன்னு அர்த்தம் பிரகாசிக்கப்படுகிறது. ஆச்சாரிய பரம்பரையை சிரசினாலே வணங்கி ஆச்சாரியர்களாலே இல்லையா புங்கமாக இல்லையா பரம்பரையாக அவர்களால் உபதேசிக்கப்பட்டு வருகிற பிரகாரத்திலே பிரம்மசூத்திரத்தினுடைய பதங்களுடையதான இல்லையா அவைகளால் நிரூபிக்கப்படுகிறதான வேதாந்த அர்த்தங்களை எல்லாம் இங்கு பிரகாசிக்கிறோம். அவைகள் இங்கு பிரகாசிக்கப்படுகின்றன. இது 2வது மங்கள ஸ்லோகம். இந்த மங்கள ஸ்லோகமானது ஆச்சாரியர்களுடையதான திருப்படிகளை வணங்குவதை இதுல பிரம்மசூத்திர பதங்களுடையதான அர்த்தமாகிற வேதாந்த அர்த்தங்கள் பிரகாசிக்கப்படுகின்றன. இதான் விஷய சங்கிரகம். பிரணம்ய சேவசா ஆச்சாரியான் ததாதிஷ்டேன வர்த்மன் ததாதிஷ்டன தைஹி ஆதிஷ்டேன வர்த்மனா அவர்களால் உபதேசிக்கப்பட்ட பிரகாரத்திலே பிரம்மசூத்திர பதங்களிலே உட்புதிந்து இருக்கக்கூடிய வேதாந்த அர்த்தங்கள் பிரகாசிப்பிக்கப்படுகின்றன. பிரணம்ய சிரசா ஆச்சாரியா ததாதிஷ்டேன வர்த்மனா பிரம்மசூத்திர பதாந்தஸ்த வேதாந்தார்த்த பிரகாஷ்யதே.
अत्र इयमेव हि वेदविदां प्रक्रिया अचिद्वस्तुनः स्वरूपतः स्वभावतश्च अत्यन्तविलक्षणः तदात्मभूतः चेतनः प्रत्यगात्मा अत्र इयमेव वेदविदां प्रक्रिया इयं प्रक्रिया இதுதான் பிரகாரம் பிரக்ரியாங்கிறது ஸ்ரீலிங்கம் பிரகாரம் என்பதற்கு இல்லையா அதே அர்த்தத்தை உடையதான ஸ்ரீலிங்க சப்தம் இதுதான் வேதாந்த பிரகரணம் வேதாந்த பிரகரணமாவது என்ன அப்படின்னு கேட்டா இல்லையா வேதவிதாம் பிரகரணம் அப்படின்னா இதுதான் இல்லையா வேதத்தை பூர்ணமாக அறிந்தவர்களான வேத வித்துக்களாக இருக்கிறவர்களுடைய பிரக்கிரியை அவர்களுடையதான பிரகரணம் இல்லையா என்னன்னு கேட்டா வேதம்னா வேதவிதாம் பிரகரணம் அச்சேதனத்தை காட்டிலும் அத்தியந்த விலட்சணம் சேதனம் சேதனம் அச்சேதனம் இவைகள் ரெண்டை காட்டிலும் அத்தியந்த விலட்சணம் பரமாத்மா இதுதான் வேதவிதாம் பிரக்ரியா அத்த இயமேவ வேதவிதாம் பிரக்ரியா அத்தன்னு அர்த்தம் இப்படிப்பட்ட மங்கள ஸ்லோகங்கள்னாலே சித்தாந்தத்தினுடையதான சங்கேபத்தை சாதித்த பிறகு இந்த சித்தாந்தத்தை விசேஷமாக நிரூபிக்க போகிற இவ்விடத்திலே அத்தரான இங்கே எங்கே இப்படி சாஸ்திரார்த்த சங்கேபங்களான மங்கள ஸ்லோகார்த்தங்களை அருளி செய்த பிறகு இந்த சாஸ்திரார்த்தங்களை தெளிவாக நிரூபிக்க போகிறதான இந்த சாஸ்திரத்தினுடைய ஆரம்பத்திலே அத்த இயம் இது வேதவிதாம் பிரக்ரியா இயமேவ வேதவிதாம் பிரக்ரியான்னு அர்த்தம் இது வேதவித்தினுடைய பிரக்ரியை என்பது மாத்திரமில்லை இதுவே வேதவித்துகளின் பிரக்ரியைனா இதை தவிர வேறொன்று வேதவித்துகளுடைய பிரக்ரியை அல்ல சேதனா சேதனங்களை காட்டு விலட்சணம் பரமாத்மா இல்லையா என்பதுதான் வேதவித் பிரக்ரியை சேதனா சேதனங்களும் பரமாத்மாவும் ஒன்றுதான் என்று சொல்றதோ இல்ல ஈஸ்வரன் மட்டுமே உண்டு சேதனா சேதனங்கள் கிடையாதுன்னு சொல்றதோ இதெல்லாம் வேதவித் பிரக்ரியை அல்ல என்பது ஏவங்கிறது அன்யோக வச்சு அத்த இயமேவ வேதவிதாம் பிரக்ரியா அதுல முதல்ல அச்சித் வஸ்துனஹ ஸ்வரூபதஹ ஸ்வபாவதச்ச அத்யந்த விலக்ஷணஹ ததாத்மபூதஹ சேதனஹ பிரத்யகாத்மா அச்சித் வஸ்துனஹ அச்சித் வஸ்துவை காட்டிலும் அச்சித் வஸ்துன்னு என்ன அர்த்தம் அச்சித் வஸ்துவாவது ஞான ஸ்வரூபமாக ஞான குணகமாக அல்லாத வஸ்து பராக்காகவும் ஜடமாகவும் இருக்கக்கூடிய வஸ்து அச்சித் அச்சேதனா பரார்த்தாச்ச நித்யா சதத விக்ரியா என்று சொல்லக்கூடியதான இல்லையா அனித்தியமாகவும் அனித்தியமாக மாட்டாங்க ஜடமாகவும் இல்லையா பராக்காகவும் இருக்கும் பராக்குன்னு என்னதும் தனக்குத்தான் பிரகாசிக்காமல் தன்னுடைய பிரகாசத்துக்கு தான் பலி இல்லாமல் தன்னுடைய பிரகாசத்தை வேறொன்றுக்கு பலமாக்குவதாகவும் ஜடத்தன்மை உள்ளதாகவும் இருக்கிற அச்சித் வஸ்துவை காட்டிலும் ஸ்வரூபத்தினாலும் ஸ்வபாவத்தினாலும் வேறுபட்டது அச்சித் வஸ்துக்களை காட்டிலும் பிரத்யேகாத்மாவான ஜீவன் சேதனம் அவனுக்குள்ள ஸ்வரூபேன வேறுபாடு என்ன அந்த அச்சித் பதார்த்தமானது அழிந்து தோன்றக்கூடியதாக இருக்கு பூர்வ விசிஷ்ட ஆகாரமானது விநாசத்தை அடைந்து உத்தரோத்தரமான ஆகாரம் தோன்றக்கூடியதாக இருக்கு அதனால ஸ்வரூபேன இல்லையா விநாசியா இருக்கிற அச்சேதனத்தை காட்டிலும் ஸ்வரூபேன நித்தியனா இருக்கிற ஜீவன் வேறுபடும் அதுதான் அச்சேதனத்துக்கும் ஜீவனுக்கு உள்ளதான ஸ்வரூப வேறுபாடு அச்சேதனமானது ஞான ஸ்வரூபம் அல்லாது சேதனமும் ஞான ஸ்வரூபம்
அதே மாதிரி அச்சேதன பதார்த்தமானது இல்லையா, அச்சேதன பதார்த்தத்துக்காக சேதனம் ஸ்வபாவத்தா வேறுபட்டது. அந்த ஸ்வபாவமானது என்னன்னு கேட்டால் ஞாத்திருத்தம் இல்லையா, ஞாத்திருத்தம், கர்த்திருவம், போக்திருத்தம் இவைகள்லாம் இல்லையா ஜீவனுடைய ஸ்வபாவங்கள். அச்சேதனத்துக்கு எது கிடையாது. ஜடமாகவும் பராக்காகவும் உள்ளதான அச்சேதன பதார்த்தங்களை காட்டும் இல்லையா ஸ்வரூபத்தினாலே இல்லையா ஸ்வபாவங்களாலே அத்தியந்தம் வேறுபட்டவனாக விலட்சணனாக இருக்கக்கூடியவன் சேதனனாகிற பிரத்யேகாத்மா. அந்த பிரத்யேகாத்மாவையும் அந்த பிரத்யேகாத்மாவில் உள்ள பத்தன், முக்தன், நித்தியன்னு சொல்லக்கூடியதான மூன்று விதமான சேத்தன வர்க்கத்தை காட்டிலும் எவ்வளவுமான் அத்தியந்த விலட்சணம். முதல்ல அச்சேதனத்தை காட்டிலும் விலட்சணம் சேதனமான பிரத்யேகாத்மா. ஏன்னா அச்சேதனம் பராக், சேதனம் பிரத்யேகாத்மா. ஏன் அந்த அச்சேதனமானது அச்சித், இவனோ சேதனம். அந்த அச்சித்தானது கேவல சரீரபூதம், இந்த சேதனனோ அதுக்கு சரீரியான ஆத்மபூதம். இப்ப அச்சேதனத்தை காட்டும் விலட்சணம் சேதனம் சொன்னா என்னத்தோம்? அச்சேதனம் பராக், ஜீவன் பிரத்யக். அது ஞான ஆசிரியம் இல்லாதது, இவன் ஞான ஆசிரியம் உள்ளவன். அது சித், அது அச்சித், இவன் சித். அது பராக், இவன் பிரத்யக். அது கேவல சரீரபூதம், இவன் அதற்கு ஆத்மபூதம். அதான் அச்சித் வஸ்துனஹ ஸ்வரூபதஹ ஸ்வபாவதச்ச அத்யந்த விலக்ஷணஹ ததாத்மபூதஹ சேதனஹ பிரத்யேகாத்மா. ஆத்மபூதத்வாது சேதனத்வாது இல்லையா, ஆத்ம சேதனத்வாது பிரத்யக்வாச்ச மூணு வைலட்சுமி இல்லையா. வாக்கியம் இருக்கா? வாக்கியம் எப்படி இருக்கு? அச்சித் வஸ்துனா ஸ்வரூபதா ஸ்வபாவதச்ச விலட்சணம். யாது ததாத்மபூதா சேதனஹ இல்லையா பிரத்யேகாத்மா. தன் ஆத்மபூதத்வாது தஸ்மாத், அது சரீரமாகவும் அதுக்கு இவன் ஆத்மாவும் இருக்கிறதுனால அதை காட்டி நினைக்கிறான். அது அச்சித்தாகவும் ஞான ஆசிரியம் இல்லாததும் இவன் சேதன ஞான ஆசிரியம் உள்ள காரணத்தால் அதை காட்டி நிற்கிறான். அது பராக்காக இருக்கிறான், இவன் பிரத்யேகாக இருக்கிறான். ஆக மூணு வைஷமியம், தன் ஆத்மபூதத்வாது சேதனத்வாது பிரத்யக்வாச்ச இந்த ஆத்மாவானவன் அந்த அச்சித்தை காட்டி விலட்சணம். இப்ப அடுத்தபடியா இந்த சேதனனை காட்டி இந்த பரமாத்மா விலட்சணம். அது என்னென்ன வகையில் விலட்சணம் கேட்டா, தஸ்மாது இல்லையா, இந்த அச்சித்துங்கிறது ஒரே பிரகாரமாக இருக்கு. இந்த சேதனமும் இல்லையா மூன்று வேறுபட்ட பிரகாரங்களுடையதா. என்னென்ன? பத்தன், முக்தன், நித்தியன்னு சொல்லக்கூடிய இந்த திரிவித சேதனர்களை காட்டிலும் அத்தியந்த விலட்சணா பரமாத்மா. பத்தாத்து, முக்தாத்து, நித்யாத்து இல்லையா, தஸ்மாத்து, தஸ்மாத் சேதனாத்து அத்தியந்த விலட்சணா பரமாத்மா. என்னென்ன வகையில வேறுபட்டவன் அப்படின்னு கேட்டா, நிக்கிலகேய பிரத்யரீகதையா விலட்சணா, கல்யாணைக குணைகதானதையா இல்லையா விலட்சணா, சர்வாவஸ்தை சிதது வியாபகதையா, வியாபகம்னா என்ன அர்த்தம்? அவைகள் ஊழ்புருந்து வியாபித்து இருக்கக்கூடிய காரணத்தாலே அவைகள் வியாபியங்கள், இவன் வியாபகன் என்பதனால சர்வாவஸ்தமான சிததி, சர்வாவஸ்தா காரணாவஸ்தா, காரியாவஸ்தா, ஸ்தூலாவஸ்தா, சூக்ஷ்மாவஸ்தா என்று சர்வ அவஸ்தா விசிஷ்டமான சிதச்சித் வியாபகதையா, தாரகதையா, நியந்திரதையா, சேஷிதையா அத்தியந்த இல்லையா.
பத்தன் முக்தன் நித்தியன்னு சொல்லக்கூடிய திரிவித சேத்தனர்கள் இருக்காளே, அந்த திரிவித சேத்தனர்களை காட்டும் பரமாத்மா முதல்ல அவர்களுக்கு நிக்கில ஹேய பிரத்யநேகத்துவமும் கிடையாது இல்லையா? அதே மாதிரி சமஸ்த கல்யாண குணைக தானத்தையும் கிடையாது. ஏன் அதாவது திரிவித அச்சேதனத்துல ஆளும் அச்சேதனம் தானே, அது சரீரமா எப்படி இருக்குது? இந்த அச்சேதனம் சரீரமா இருக்கிறது, காலம் எதற்கு சரீரமா இருக்கு? அது காலமானது ஜீவனுக்கு சரீரமா இல்லை, பரமாத்மா சரீரமா இருக்கு. அச்சித் வஸ்துவானது கேவல சரீரம் மட்டுமாக இருக்கக்கூடியது. ஜீவன் சரீரியான ஆத்மாவாக இருக்கு. அச்சித் வஸ்துவுக்கு காலமாகட்டும் சுத்த வஸ்துவாகட்டும் நமக்கு எதுவாக இருந்தாலும் அதுக்கு சரீரத்துவம் மட்டும்தான் உங்களுக்கு சரீரத்துவம் கிடையாது. அதனால கேவல சரீரபூதாது தஸ்மாது ஆத்மபூதாயம் விலக்கணா, கேவல பராக்பூதாது தஸ்மாது அயம் பிரத்யக்பூதா விலக்கணா. ஞான ஆசிரிய ஞான வியாபகத்துவ அனாசிரியாது, ஏதாவது ஞானத்தால் வியாபிக்கப்படாததான அவைகளை காட்டும் ஞானத்தால் வியாபிக்கப்பட்ட இவன் விலக்கணம். இவனுக்கு சரீரமா இருக்குன்னு சொல்லல, அவர்கள் சரீர மாத்திரம், இவன் சரீரம். பத்த முத்த நித்தியர்களான திரிவித சேத்தனர்களை காட்டிலும் பரமாத்மா அத்தியந்த விலக்கம். என்னென்ன வகையில? பத்தர்கள் முக்தர்கள் நித்தியர்கள் திரிவித சேத்தனர்களுக்கும் சமஸ்த ஹேய பிரத்யநீகத்துவம் கிடையாது. அது மாதிரி சமஸ்த கல்யாண குணைக்க தானத்துவமும் கிடையாது. அந்த வகையால் அவர்களை காட்டி விளக்கம். அடுத்தபடியா சர்வாவஸ்தமான சிதத்தின் வியாபகத்துவம் இவனுக்கே உண்டு இல்லையா? அந்த பதார்த்தங்கள் அவைகளுக்கு அகில அவஸ்தை சிதத்தின் வியாபகத்துவம் கிடையாது. ஏன்னா அந்த பதார்த்தங்கள் தன்னைத்தானே வியாபிக்கும். எந்த பதார்த்தத்துக்கும் இல்லையா ஸ்வவியாபகத்துவம் கிடையாது. ஸ்வவியாபக தத்துவம் சுவாவச்சேதக அவச்சின்னத்துவம் இவைகள் எந்த பதார்த்தத்துக்கும் கிடையாது. அதனால சகலாவஸ்தை சிதத்தின் வியாபகத்துவம் சேதனத்துக்கோ அச்சேதனத்துக்கோ வராது. அதனால சர்வாவஸ்தைகளில் உள்ள சேதனா சேதன வியாபகத்துவம் பரமாத்மாவுக்கு மட்டுமே உள்ள காரணத்தால இல்லையா அவைகள் அல்லாததான சேத்தனா சேத்தனங்களை காட்டு அத்தியந்த விலட்சணம். அது மட்டும் இல்லை, மற்ற சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் இல்லையா இவனால தரிக்கப்படுகிற அதே பதார்த்தங்கள், இவன் அவைகளுக்கெல்லாம் தாரகன். மற்ற சேதனா சேதனங்கள் எல்லாம் இவனுக்கு நியாமிய பதார்த்தங்கள், இவன் அவைகளுக்கு நியந்தா. மற்ற சேதனா சேதன பதார்த்தங்கள் எல்லாம் இவனுக்கு சேஷபூதங்கள், இவன் அவைகளுக்கெல்லாம் சேஷி. ஆகையினால தஸ்மாத்து பத்தாது முக்தாது நித்யாது நிக்கில ஹேய பிரத்யநீகதையா சமஸ்த கல்யாண குணைகதானதையா சர்வாவஸ்த சித்தத்தின் வியாபகதையா தாரகதையா நியந்திரதையா சேஷிதையா இந்த பரமாத்மா தேஷாம் அத்தியந்த விலட்சணம். यथोक्तम भगवता यथोक्तम भगवताன என்னும் இது பகவானாலேயே இல்ல கீதாச்சாரியனாலேயே உக்தம். பகவத் சப்தமானது பகவதா பாதராயணேன பகவதா ஜெய்மினா இல்லையா பகவதா பராசரேன அப்படின்லாம் எதுவும் போடாத காரணத்தால இல்லையா அதுவே பகவதாங்கிற சப்தமானது நிருபாதிகமாக சொன்னால்
சாட்சாத் பகவான் இல்லையா? பகவதா யதாபுத்தம், எம்பெருமானாலே இவ்வாறு சொல்லப்பட்டது இல்லையா? மேல 3 ஸ்லோகம் கீதையில இருக்கிறது. இது 3 கீதையில 15வது அத்தியாயத்துல புருஷோத்தம வித்யா அப்படிங்கிற பிரகரணத்தில் உள்ளதான ஸ்லோகம். द्वाविमौ पुरुषौ लोके क्षरश्चाक्षर एव च क्षर सर्वाणि भूतानि कूटस्थो अक्षर उच्यते उत्तम पुरुषस्त्वन्यः परमात्मेत्युदाहृतः यो लोकत्रयम् आविश्य बिभर्त्यव्य ईश्वरः यस्मात् अक्षरमतीतोऽहम् अक्षरादपि चोत्तमः अतोऽस्मि लोके वेदे च प्रतितः पुरुषोत्तमः द्वाविमौ पुरुषौ लोके क्षरस्य अक्षर एव च क्षर सर्वाणि भूतानि कूटस्थो अक्षर एव च उत्तम पुरुषस्तु अन्यः परमात्मेत्युदाहृतः यो लोकत्रयम् आविश्य बिभर्ति अव्यय ईश्वरः यस्मात् क्षरमतीतोऽहम् अक्षरादपि चोत्तमः अतोऽस्मि लोके वेदे च प्रतितः पुरुषोत्तमः. அதாவது கீதையில 4வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட அவதார ரகசிய சிந்தனங்கிற வித்தியை போல 15வது அத்தியாயத்தில் புருஷோத்தம வித்தை அப்படின்னு ஒரு வித்தியை பிரதிபாதிக்கும். இவைகள்லாம் பக்தி யோகத்துக்கு கூட அங்கமாக இருந்து பக்தி யோக நிஷ்டனுக்கு விளம்பம் இல்லாமல் பலத்தை சாதிச்சு கொடுக்கறதுக்கு உபகரிக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி வித்தியை. அதுல பரமாத்மாவை ஒரு பிரகாரமாக அறிவது இருக்கு, சகல இதர விலட்சணமாக பரமாத்மாவை அறிவது இருக்கு. அந்த ஞானமானது பக்தி யோகத்தோட சககரித்து விளம்பம் இல்லாமல் மோட்சத்தை பற்றி பக்தி யோகத்தால் ஏற்படக்கூடியதான மோட்ச விளம்பத்தை தவிர்த்து விளம்பம் இல்லாமல் மோட்சத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு பக்தி யோகத்தோட சககாரம் பண்ணக்கூடியதில் இந்த புருஷோத்தம வித்தி. ஏற்கனவே 4வது அத்தியாயத்தில் இந்த மாதிரி அவதார ரகசிய சிந்தனம் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இந்த புருஷோத்தம வித்தியில தன்னை எவ்வாறு அறிந்து அனுசந்தானம் பண்ண வேண்டும் பெருமாள் சாட்சியம். நான் க்ஷரம் அக்ஷரம்னு சொல்லக்கூடிய பத்தாத்மாக்கள் முக்தாத்மாக்கள்னு சொல்லக்கூடிய இவ்விரண்டு ஆத்மாக்களை காட்டிலும் வேறுபட்டவன். லோகத்துல ஆத்மாக்கள்ல 2 வகை இருக்கு, க்ஷரம் என்றும் அக்ஷரம் என்றும். துவாவிமௌ புருஷௌ லோகே, புருஷனா சேத்தனம். இவ்வுலகத்தில் உள்ள சேத்தன வர்க்கத்தை 2 வகையாக பிரிக்கலாம். துவௌ இமௌ புருஷௌ லோகே க்ஷரச்ச அக்ஷர ஏவச்ச. க்ஷரம் என்றால் அக்ஷரம் என்றால் க்ஷரம் என்றால் க்ஷரண சுபாவம் இல்லையா? விகாரத்தை அடையக்கூடியதான வினாசியான ஒரு அக்ஷரம் அர்த்தம் விகாரம் அடையாததான இல்லையா விநாசமற்ற ஒரு சுபாவ விகாரத்தையும் அதனால ஏற்படக்கூடிய சுபாவ விகார ரூபமான உற்பத்தி விநாசங்களையும் உடைய வஸ்து க்ஷரம். சுபாவ விகாரமற்றதாக அதனால வரக்கூடியதான சுபாவ விகார ரூபமான உற்பத்தி விநாசங்கள் அற்றது அக்ஷரம் இல்லையா? ந க்ஷரம் இது அக்ஷரம். द्वौ इमौ लोके इमौ द्वौ पुरुषौ. இப்படி 2 வகை சேத்தனர்கள் உள்ளது. க்ஷரஞ்ச அக்ஷர ஏவச்ச. இது அக்ஷரம் என்று சொல்லப்படுவோம், அக்ஷரம் என்று சொல்லப்படும். இங்க லோகம்ன்றது எந்த லோகம்? எல்லா லோகத்தையும் சேர்த்து சொல்றேன். இந்த வார்த்தை கேள்விதான், அதுதான் திருப்பி சொல்லியிருக்கேன். இந்த கேள்வி வரணும். லோகே அப்படின்னாக்க இல்லையா இந்த லோகத்துன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா இந்த லோகத்தில் முக்தாத்மாக்கள் கிடையாது இல்லையா? லோகே அப்படின்னாக்க இல்லையா ஸ்ருதி ஸ்ருதி ரூபமான இந்த சாஸ்திரத்திலே இல்லையா பத்தனா இருந்தாலும் முக்தனா இருந்தாலும் ஆத்மாங்கிறது சாஸ்திரம் தான் சொல்லு. லோகேங்கிற சப்தத்துக்கு சாஸ்திரே தெத்தா கேட்க மாட்டேங்கிறான்னு தான் பாருங்க. மேலேயும் வரப்படுது. द्वाविमौ पुरुषौ लोके
க்ஷரஸ்ய அக்ஷர ஏவச்ச உத்தம புருஷஸ்து அந்யஹா. அவன் இந்த க்ஷரம் என்கிற இந்த அக்ஷரம் என்கிற இவைகள் ரெண்டை காட்டும் அந்யஹா வேறுபட்டவன் உத்தம புருஷா, உத்தம புருஷன் என்று சொல்லப்படுகிறவன். இவைகள் தான் புருஷர்கள், அவன் உத்தம புருஷன். உத்தம சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? ஏயங்களற்ற உயர்வுகள் அளவற்று இருக்கக்கூடியவர் உத்தமன். இந்த க்ஷரமும் அக்ஷரமும் புருஷன், இவர்களை காட்டும் அந்நியன் உத்தம புருஷன். அந்த உத்தம புருஷன் தான் பரமாத்மா இது உதாகிருதா. பரமாத்மா என்று உதாகரிக்கப்பட்டான்னு அர்த்தம், அறிவிக்கிறது. என்ன பண்ணணும்? துவாதிபோ புருஷோ க்ஷரஸ்ய அக்ஷர அக்ஷரே उत्तम पुरुषस्तु अन्यः परमात्मा इति शास्त्रे लोके उदाहृतः. लोके ये अनुभूतिपूर्वः. लोके शास्त्रத்தில் க்ஷரம் அக்ஷரம் என்று பத்தபுத்த ஆத்மாக்கள் முதல்ல சாஸ்திரத்தில் இருக்கிறார். அப்புறம் இங்கே விட்டு சாஸ்திர சப்தத்துக்கு லோகேங்க சப்தம் இங்கே விட்டு எடுத்துட்டு இல்லையா துவாதிபோ புருஷோ க்ஷரச்ச அக்ஷர ஏவச்ச இல்லையா उत्तम पुरुषस्तु अन्यः सः परमात्मा इति लोके शास्त्रे उदाहृतः. இங்கே இருக்குங்களா, இங்கேருந்து மாட்டி அங்கே போடுவோம், அங்கே மாட்டிக்குவோம். ஒரு டேபிள் தான் இருக்கும், அதை வச்சு நீங்கள் முன்னாள் போட்டு போட்டு அதில் வச்சு எழுதுவார். அப்போ சாப்பிடணும், அதே எடுத்து உள்ள போட்டுன்னு டைனிங் டேபிள் அதை சாப்பிடுவீங்க. அப்படிங்கிற அதே மாதிரி இல்லையா இந்த லோக சப்தத்தை சாஸ்திரம் இங்கே வச்சுக்கலாம், அங்கே வச்சுக்கலாம். इमौ द्वौ पुरुषौ लोके शास्त्रे क्षरश्च अक्षर एव च. उत्तम पुरुषस्तु अन्यः परमात्मा इति लोके शास्त्रे उदाहृतः. अन्ये उच्यते. ಇದಕ್ಕೆ ಮೊದಲ ಶ್ಲೋಕಾರ್ಥ ಮುಗಿಯಿತು. ದ್ವಾದಿಮೌ ಪುರುಷೌ ಲೋಕೆ ಕ್ಷರಶ್ಚ ಅಕ್ಷರ ಏವ ಚ उत्तम पुरुषस्तु अन्यः परमात्मे. अन्यः ಅನ್ನೋದು उक्त क्षराक्षराभ्याम अन्यः सः परमात्मा इति उदाहृतः. அந்த பரமாத்மா யாருன்னு கேட்டா இல்லையா यो लोकत्रयम् आविश्य बिभर्ति अव्ययः ईश्वरः. यः लोकत्रयम् आविश्य, लोकत्रयम् என்ன லோகம்னா என்ன அவ்வளவுதான் போகணும். லோகம்னா என்னதும் சேதனா சேதனம் லோகம். லோகம்னா என்ன चेतना चेतन लोकम लोकत्रयम चेतना चेतन त्रिविध चेतन त्रिविध अचेतन लोकत्रयम आविश्य आविश्य आ समन्ता विश्व प्रवेश लोकम न चेतना चेतनम चेतना चेतन इंटू 3 लोकत्रयम ना क्या ஆமா நான் அது ஒரு செட் அப்படிங்கிறேன். यो लोकत्रयम आविश्य आविश्य तो आ समन्तात् विश्य विश्व प्रवेशे அவைகளுக்குள்ளே அனுப்பிரவேசம் பண்ணி அவைகளுக்குள்ள ஆவிஷ்யன்னு அர்த்தம் இல்லையா அவைகளுக்குள்ளே வியாபி இல்லையா வியாபித்து அவைகள் உள்ள இடங்களிலே தான் இல்லை என்று சொல்ல ஒண்ணாதபடி இல்லையா அவைகளிலே தான் கலந்து
லோகத்ரயம் ஆவிஷ்ய லோகத்ரயம் பிபர்த்தி. பிபர்த்தின்னு அர்த்தம் இல்லையா? பிரு பரணி அவைகளெல்லாம் தாங்கணும். லோகத்ரயம் ஆவிஷ்ய லோகத்ரயம் பிபர்த்தி. இத்தனை பதார்த்தங்கள் உள்ள புகுந்து அவைகளெல்லாம் ஸ்வரூபத்தினால தரிச்சிருந்தான்னா அவைகள் உள்ள தோஷங்கள் இவன் மேல ஒட்டாதோன்னா அவ்யயா வியரகிதா இல்லையா? சம்சர்க்கத்தினால உண்டான தோஷங்களுக்கு இடமில்லாதவன். விகாரம் அடையக்கூடிய பதார்த்தமா இருந்தா தானே அதுக்கு ஒரு விகாரம் வரும். அவ்யய பதார்த்தத்துக்கு விகாரம் வராது இல்லையா? லோகத்ரயம் ஆவிஷ்ய லோகத்ரயம் விபக்தி லோகத்ரயம் ஸ்ரீ ஈஸ்வர. ஈஸ்வரன் அர்த்தம் அவர்களை நியமிக்கிறது. அவர்களை நியமனைக்க சுபாவம். ஈஷ நியமனே அப்படின்னு தாத்து ஈஷ நியமனே இல்லையா? வரச்சு பிரத்தியம் தாட்சீலியே வரச்சு. தாட்சீலியம் அர்த்தம் தற்சீலத்தும் தாட்சீலியம் இல்லையா? அதாவது இந்த நியமனத்தை ஈஷங்கிற தாத்வத்தை உபஸ்தாபிதமான நியமன வியாபாரத்தை வறட்சி என்கிற பிரத்யேகத்தினாலே சுவாபாவிகமாக பண்ணணும். இவருக்கு ஈஸ்வரத்துவமானது வந்தேரியான ஒன்று அல்ல. மற்ற பேர் அவனவன ஈஸ்வரங்கிறதெல்லாம் இவனுடையதான அனுகிரக சங்கல்பமானதுதான் வந்து போகக்கூடிய ஈஸ்வரத்துவம் போது இல்லாமல் வறட்சி அப்படிங்கிற பிரத்யேகமானது தாட்சீலியம் அப்படின்னு தாட்சி தற்சீலத்துவம் இல்லையா? அதை சுவாபாவிகமாக பண்ணும் இல்லையா? சுவாவ சித்தமான சர்வ நியமனத்தையும் உடையவன். இப்போ லோகத்ரயம் ஆவிஷ்ய லோகத்ரயம் விபர்த்தி லோகத்ரயம் இல்லையா? லோகத்ரயசே நியந்தாரும் ததாபி அவ்யயம். அப்படி இருந்த பொழுதிலும் இல்லையா இவன் அவ்வியனாக விகாரமற்றவனாக யோ லோகத்ரயமா விஷ்ய விவர்த்தியவ்யே ஈஸ்வரः யஸ்மாத் க்ஷரமதீதோகம் அக்ஷராதபி ச உத்தமः. கீழ் சொன்ன எந்த பிரகாரத்தாலே நான் அக்ஷரத்தை காட்டிலும் வேறுபட்டவனாகவும் இல்லையா க்ஷரத்தை காட்டிலும் உயர்ந்தவனாகவும் இருக்கிறேனோ க்ஷரம் அக்ஷரம் இவைகள் ரெண்டை காட்டிலும் வேறுபட்டு அவைகளை காட்டிலும் உத்தமனாக அவைகளை காட்டிலும் உயர்ந்தவனாக உள்ளேனோ யஸ்மாத் க்ஷரம் அதீதோகம் அக்ஷராதபி ச உத்தமः இல்லையா? அதோஸ்மி லோகே வேதேச்ச. ஆகினாலே லோகே வேதேச்ச புருஷோத்தமः பிரதீதः. புருஷோத்தமன் என்கிற பிரசித்தி பிரதீதகான பிரசித்தியை உடையவனாக இருக்கிறேன். அகம் புருஷோத்தமः பிரதீதः அஸ்மி. எதனால? ஏதோ க்ஷராது அதீதः அக்ஷராதபி உத்தமः அகம். க்ஷரம் அக்ஷரம் சொல்லக்கூடிய பத்த முக்த அவஸ்தைகளில் உள்ள சர்வ சேதனத்தை காட்டிலும் நான் வேறுபட்டவனாக உயர்ந்தவனாக இருக்கிற காரணத்தாலே இல்லையா புருஷோத்தமः இது பிரதிதः அஸ்மி. புருஷோத்தமன் என்கிற பிரசித்தியுடையவனாக இருக்கிறேன். எங்க? லோகே வேதேச. லோகம்னா சாஸ்திரம், ஏற்கனவே சொன்னோம். சாஸ்திரம்னா ஸ்ருதி ஸ்மிருத்தியாதிகம் சாஸ்திரம். அதுல வேதேன்னு தனியா பிரிச்சாச்சு. ஆக லோகேனா ஸ்மிருதினா பரமாத்மாவுக்கு விசேஷ ஸ்மிருதிகள்ல புருஷோத்தமன் ஸ்ருதிகள்ல பிரம்மம் என்றும் நாராயணன் என்றும் ஸ்மிருதிகள்ல விஷ்ணு என்றும் புருஷோத்தமன் என்றும் புராணங்களையும் பாத்திராத்திரத்தையும் வாசுதேவன் என்றும் ஒரே பரமாத்மாவுக்கு இன்னென்ன பேர்களால இன்னென்ன பிரசித்தி. ஸ்ரீமத் பாகவத விஷ்ணு புராணாதிகள் எல்லாம் வாசுதேவ சப்தத்தினால்
இல்லையா? ஸ்ரீபாஞ்சராத்திரத்தில் வாசுதேவ சப்தம் தான். ஸ்மிருதிகளில் விஷ்ணு இல்லையா புருஷோத்தம சப்தங்களால ஸ்மிருதிகள் இல்லையா? பிரம்ம சப்த நாராயண சப்தாதிகளால ஸ்ருதியில் பிரசித்தி. அதனால க்ஷர சர்வாணி பூதானி கூட்டஸ்தோ அக்ஷர ஏவச்ச द्वाविमो पुरुषो लोके क्षरश्च अक्षर एव च क्षर सर्वाणि भूतानि कूटस्थो अक्षर उच्यते उत्तमपुरुषस्त्व अन्यः परमात्मेति द्विधाधृतः यो लोकत्रयमाविश्य बिभर्त्यव्य ईश्वरः यस्मात् क्षरमतीतोऽहम् अक्षरादपि चोत्तमः अतोऽस्मि लोके वेदे च तद्विधपुरुषोत्तमः इति। இப்படி பகவானே இல்லையா தான் சேதனா சேத்தனங்களை எல்லாவற்றையும் காட்டி விலட்சணம் அப்படி ஸ்ருதிச்ச இவ்வர்த்தத்தை ஸ்ருதியும் அருள் செய்யும். பிரதான க்ஷேத்ரஜ்ஞபதி குணேசா பதிம் விஸ்வஸ்யாத்மேஸ்வரம் அந்தர்பகிச்ச தற்சர்வம் வியாப்ய நாராயண ஸ்மிருதா வியாப்ய நாராயண ஸ்மிருதா இத்தியாதிகா ஸ்ருதிச்ச இல்லையா என்பது போன்ற ஸ்ருதிகளும் இல்லையா. பிரதான க்ஷேத்ரஜ்ஞபதி குணேசா இது ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தில் வரக்கூடியதான். பிரதான க்ஷேத்ரஜ்ஞபதி குணேசா பிரதானஞ்ச க்ஷேத்ரஜ்ஞஸ்ச பிரதான க்ஷேத்ரஜ்ஞௌ தயோஹோ பதி. பிரதானம்னா அச்சேதனம் மூல பிரகிருதி, க்ஷேத்ரஜ்ஞன்னா ஜீவன் இல்லையா. பிரதானஞ்ச க்ஷேத்ரஜ்ஞஞ்ச பிரதான க்ஷேத்ரஜ்ஞௌ தயோஹோ ஈஸ்வரः இல்லையா. தயோஹோ பதி பிரதான க்ஷேத்ரஜ்ஞ பதி. பதி சப்தத்துக்கு சேஷியும் ரட்சகனும் பதி சப்தவாச்சு. பிரதான க்ஷேத்ரஜ்ஞபதி பிரதானம் க்ஷேத்ரஜ்ஞன் இவர்களுடைய பதியாக. குணேசகான அர்த்தம் இல்லையா தன்னுடையதான அசங்கியமான கல்யாண குணங்களையும் தனக்கு நியாமியமாக கொண்டவர். பிரதான க்ஷேத்ரஜ்ஞபதிங்கிறதானது தத்துவத்ரயங்கள் இல்லையா இல்லையா. அதாவது சேஷசேஷி பாவத்தோடு கூடினதான தத்துவத்ரயங்கள். பிரதானம் க்ஷேத்ரஜ்ஞன் அவைகளுக்கு பதியமாகிற மூன்று, அதில் பிரதான க்ஷேத்ரஜர்கள் இல்லையா அவர் சேஷபூத்தமாக இவர் சேஷியாக பிரதான க்ஷேத்ரஜ்ஞபதி தத்துவத்ரயங்கள் உள்ளது. குணேசாங்கிறதுனால காட்டுச்சு இல்லையா. அந்த தத்துவமான சகுணமான நிர்குணமான தத்துவம். பரஸ்பர சேஷசேஷி பாவ ரூபமான பேதத்தை உடையதான தத்துவத்ரயத்தையும் இல்லையா அந்த தத்துவமானது சர்வசேஷியான தத்துவமானது இல்லையா நிர்குணமானது அல்ல. அது தன்னுடைய இல்லையா குணங்களை நியாமியமாக கொண்ட சகுணம். பிரதான க்ஷேத்ரஜ்ஞபதி குணேசா அப்படின்னு ஸ்வேதாஸ்வதரத்தில் தத்துவம். பதிம் விஸ்வஸ்ய ஆத்மேஸ்வரதி. விஸ்வஸ்ய பதி ஆத்மே. விஸ்வஸ்ய பதின்னு அர்த்தம். விஸ்வ சப்தமானது ஜகத்தில் உள்ள சேத்தனா சேத்தனங்களான சர்வம் விஸ்வசப்தவாச்சியம். விஸ்வஸ்ய பதி அவர்கள் எல்லாவற்றுக்கும் சேஷியானவன் ஜெகத்பதி. அசேஷமான ஜகத்துக்கும் பதி விஸ்வஸ்ய பதி. சரி, ஜகத்துக்கெல்லாம் இவன் பத்தியா சேஷியா இருக்கிற மாதிரி இவனுக்கு ஒரு பத்தி இவனுக்கு ஒரு சேஷி உடனாகணும் அப்படின்னு பார்க்க இல்லை. ஆத்மேஸ்வரன் தனக்கே தான் நியந்தாவாகவும் பதியாகவும் சேஷியும் தான் ஜகத்தில் உள்ள சர்வத்துக்களுக்கும் சேஷியாவது போல சுவாமியாவது போல தனக்கு சேஷியான சுவாமி ஒருவன் இல்லாமல் தானே தனக்கு சேஷியாக சுவாமியானவன் ஸ்வனிஷ்டன். பதில் விஸ்வசிய ஆத்மேஸ்வரன்
அடுத்தபடியா அந்தர்பகிச்ச தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதஹ. அந்தர்பகிச்ச தத் சர்வம், தத் சர்வம் அந்தர்பகிச்ச வியாபி. தத் சர்வம் இருக்கும், இதுக்கு பூர்வார்த்தத்தில் சொன்னேன். ஏச்சகிஞ்சி ஜெகத்யஸ்மின் திருஷ்யத்தை சுயத்தை திவா. இல்லையா, இந்த ஜெகத்தில் முழுமையிலும் உள்ளதான இல்லையா திருஷ்யத்தை இல்லையா பொறிகளை கொண்டு பொருள்களால் காணப்படுகிற அச்சிப்பதார்த்தங்கள் என்ன, சூரியத்தை சாஸ்திரமாக கேட்டு உணரப்படுகிறதான ஆத்ம தத்துவம் என்ன, இவைகள் ரெண்டும் இல்லையா திருஷ்யத்தை சூரியத்தை எச்சவன். இந்த உலகத்தில் உள்ள சேதனா சேதனங்களாகிற இருவகை தத்துவங்கள் இவைகள் எல்லாவற்றையும் அந்தர்பகிச்ச வியாபி, உள்ளும் புறமுமாக வியாபி. உள்ள வியாபிப்பதாவது இவ்வஸ்துக்கள் உள்ள இடந்தோறும் தான் இல்லை என்று சொல்ல வேண்டாதபடி தான் இவைகளோடு கலந்து, அதே மாதிரி இவ்வஸ்துக்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய இடங்களில் கூட தான் உடனாக இருக்கும்படியா இவைகளை எல்லாம் பகி அந்தர்பகிச்ச தத் சர்வம் வியாபிய நாராயணா ஸ்திதஹா. ஸ்திரமான தத்துவமாக நாராயணன் புறம். நாரங்களுக்கெல்லாம் அயனம் என்றும் இல்லையா, நாரங்களை தனக்கு அயனமாக கொண்டவர் என்ன முடியாத அந்தர்பகிச்ச தத் சர்வம் வியாபிய நாராயணன். அந்தர்பகி சர்வத்தையும் வியாபித்திருக்கிறதால் தான் நாராயணன் இல்லையா. அந்தர்வியாப்தியானது இல்லையா அந்த நாராயண சப்தத்தினுடைய பகுதி சமாசாரம் இல்லையா. நாராயண மயனும் சொல்லக்கூடிய சக்தி தத்துவ சமாசமானது நாராயண சப்தத்தினுடைய தத்துவ சமாசாரம் இல்லையா. நாராயண மயனுக்கு சதுர்த்தி சக்தி தத்துவ சமாசத்தினால வரக்கூடிய அர்த்தம் இது. நாரங்களாலே நாரங்களை எல்லாம் நாரங்களுக்கு தான் இருப்பிடமாக இருக்கிற இது சர்வ ஆதாரம் இல்லையா. அது தத்துவ சமாசத்தினால இல்லையா நாரங்களை தனக்கு இருப்பிடமாக கொண்டவன் அர்த்தம். நாரங்களும் இவன் வியாபிக்கிறான், அது பகுதி சமாசாரம். அதனால நாராயண ஸ்திதா, நாராயணன் என்பவன் இல்லையா ஸ்திதி உடையவனாக இருக்கான் இல்லையா. சர்வம் வியாபிய தத் சர்வம் வியாபிய தத் சர்வம் அந்தர்பகிச்ச வியாபிய நாராயணா ஸ்திதா. இது இந்த மூணு சுதிகளும் இல்லையா தத்துவத்திரயங்களையும் அவைகளுக்குள்ள உள்ள பேதங்களையும் இல்லையா இவைகளை காட்டிலும் பகவான் விலட்சணனாக இருக்கிற பிரகாரத்தையும் தெரியும். பிரதான க்ஷேத்திரஜபதி குணேஷா, பிரதான க்ஷேத்திரஜர்களை எல்லாம் இல்லையா தனக்கு சேஷமாக கொண்டவர்களுக்கு சேஷியாகவும் இல்லையா தன்னுடையதான கல்யாண குணங்களுக்கெல்லாம் நேர்த்தாவாக இருக்கிறவன் இல்லையா. சேதனா சேதனமாத்மமான சகல ஜெகத்துக்கும் தான் சேஷியாகவும் சுவாமியாகவும் தனக்கு ஒரு சேஷியும் சுவாமியும் இல்லாமல் ஆத்மேஸ்வரனாக இருப்பது என்றும், ஜகத்தில் உள்ள சேதனா சேதனங்களாகிற சகல பதார்த்தங்களையும் உள்ளும் புறவும் வியாபித்து நாராயணன் என்று ஸ்திதியுடையவனாக இருப்பவன் சொல்றதுனால திரும்பவும் தத்துவத்திரயங்களும் அதில் சேதனா சேதனங்கள் ஈஸ்வரனுக்கு சேஷபூதம் என்றும் அவன் சர்வத்துக்கும் சேஷி என்றும் சுவாமி என்றும் தன்னுடைய அசங்கேயமான கல்யாண குணங்களாலே விலட்சணனாக விளங்குவோம் என்றும் இந்த சுதிகள் முதல்ல கீதையாகிற ஸ்மிருதி வாக்கியம் இல்லையா. சாதாரண ஸ்ருதிக்கு அப்புறம் தான் ஸ்மிருதி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. திருவுளுக்கு என்னன்னு கேட்டால் இல்லையா என்னதான் சாமான்யமாக இல்லையா ஸ்மிருதியை காட்டு ஸ்ருதி இருந்தாங்க. சாட்சாத்து பகவத் வச்சன விஸ்திருத்தமான ஸ்மிருதியானது இல்லையா ஸ்ருதிக்கும் மேல ஆதரணியம் சொல்லி முதல்ல இல்லையா கீதா ஸ்லோகத்தை, அப்புறம் ஸ்வேதாஸ்வதர இல்லையா தைத்திரிய ஸ்ருதிகள், மேலே ரெண்டும் பதிம் விஸ்வசியாத்மேஸ்வரம் என்பதும் அந்தர்பகிச்ச சர்வம் வியாப்திங்கிறது தைத்திரிய ஸ்ருதிகள், பிரதான க்ஷேத்திரத்தை பதிங்கிறது ஸ்வேதாஸ்வரம். அதுக்கப்புறம் சூத்திரக்காரனா இல்லை கூட்டஸ்தா முக்த ஸ்வரூபா, கூட்டஸ்தங்கிறது முக்த ஸ்வரூபத்துக்கு ஏற்பக்ஷணம் அனிர்தேசம் அவ்யக்தம் பரிபாசதே
இல்லை சர்வத்திர கம் அச்சிந்தியத்தை கூட்டஸ்தம் அச்சனம் துருவம் அப்படின்னு சுற்றுலா வந்து இருக்கு. நாளைக்கு வச்சுக்கோங்க. ஒரு ஒரு 19 சூத்திரங்கள் கொடுத்துருக்கார். அதெல்லாம் 10 இருக்கு. அந்த சூத்திரங்களில் சேத்தனா சேத்தன தத்துவங்களும் அவைகளுக்கு பரமாத்மா சேஷியான நியந்தா என்பது இருக்காங்க. அதுக்கப்புறம் முக்தனாகிற சேதனனை காட்டும் ஈஸ்வரன் வேறுபட்டவன்கிறத காட்டுறதுக்கு திரும்பி ஒரு சேர்த்து சொல்லிட்டு இது வரும் பேதமாகிற சித்தாந்த சுவாரஸ்யம். அதுக்கு மேல சாரீரக சாஸ்திரத்துடைய சங்கரம், அப்புறம் சூத்திரம். நடுப்புற அத்வைத மதத்துல ஸ்மிருதி விரோதம், ஸ்ருதி விரோதம், சூத்திர விரோதம் 3 காட்டுவார். நாளைக்கு 11 மணி. நாளைக்கு மட்டும் 12. நாளைக்கு வருஷம் பாருங்க. நாளைக்கு வேங்கடநாதாரி ஸ்ரீகாந்தி ஸ்ரீராமானந்த சித்தாந்த ஆதிபன் பிரபகாரணி எழுதாந்து சிவதேசி லட்சுமி அந்தாது சிவ நாராயண மகாவிஷ்ணாயனம் சிவதேசி மகோஷி ரங்கநாராயண மகாவிஷ்ணாயனம் சிவதேசி ரங்கநாராயண சுவாமி கேட்கறது பண்ணிக்கூடாது. என்ன சொல்லுங்க. நாளைக்கு கீதா பாஷத்துக்கு முன்னால சுவாமி நாங்கள் கீதா பாஷத்தோட அனெக்சர் பஞ்சாங்க படம் நந்தனம் அது நகர்வுக்கு தான் ரொம்ப அந்த பஞ்சாங்கம் என்ன சொல்லுவாங்க நினைக்க அதை சொல்ல பண்ணுறவாங்க. நகர்வு நல்லது. இல்லையா நாளைக்கு இல்லையே ராமானுஜன் பேரு அதான் மேல்பாக்கம் திருமணம் கூட வருவாரு. அவர் பையன் அமெரிக்காவில் இருக்காரு. இவரும் ஒரு நாளிலேருந்து வருவார். இன்னைக்கு தான் சுந்தர் சுந்தர் இல்லை அவர் பேர் என்ன? அவர் சுந்தரராஜனா?
பார்த்து காகிதத்தில் ஓட கடலை ஆரம்பிக்கும்